अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह। अम्मा बाद, क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़िल फ़ुरक़ानिल हमीद वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। कुल्लु हिज़्बिम बिमा लदैहिम फ़रिहून। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न मिन शुक्रिन निअमति अन युहद्दिस बिहा औ कमा क़ाल अलैहि स्सलातु वस्सलाम। अल्हम्दुलिल्लाह, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு இது போன்ற மாதங்கள், நல்ல நாட்கள், நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பார்க்கின்றோம், நமக்கு எந்த காரியம் பிடித்திருக்கிறதோ அதை நாம் தொடர்ந்து செய்கிறோம். அல்லது ஏதாவது ஒரு வேலை நமக்கு பிடித்து விட்டால் அந்த வேலையை நாம் யார் சொன்னாலும் விடமாட்டுகின்றோம். யார் அதை சரியாக செய்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து அந்த வேலையை வாங்கி கொண்டே இருக்கின்றோம். உதாரணத்திற்கு, இந்த பில்டிங்க்கு லைட் போடக்கூடியவர் இருப்பார், எலக்ட்ரிஷியன் என்று சொல்லுகின்றார்கள். அவர் இந்த ஊருக்கு என்று ஒருவர் இருப்பார். வருடம் வருடம் அவரைத்தான் நாம் கூப்பிடுகின்றோம். ஏன் என்று சொன்னால் அவருடைய வேலை நமக்கு திருப்திகரமாக இருக்கிறது. அவர் அந்த வேலையை செய்தால் சரியாக செய்வார் என்ற நம்பிக்கை, அந்த வேலையை ஒழுங்காக செய்து முடிப்பார். உடனே அவரை நாம் கூப்பிடுகின்றோம், அவரை நாம் வேலை வாங்குகின்றோம். அவர் நமக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அந்த வேலையை அவரிடத்திலிருந்து வாங்க மாட்டோம். நாம் பார்க்கின்றோம், வருடம் வருடம் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை முன்னிட்டு இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. பெருமானார் அவர்கள் விரும்பியதின் காரணமாகத்தான் இந்த வேலையை நம்மிடத்திலிருந்து வாங்குகின்றார்கள். எப்படி நமக்கு பிடித்த வேலையை நாம் நமக்கு பிடித்த நபர்கள்கிட்ட இருந்து வாங்கிக் கொள்கின்றோமோ, நமக்கு பிடிக்காத நபர்கள்கிட்ட இருந்து நாம் வேலையை வாங்க மாட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது பெருமானார் அவர்கள் தங்களுடைய பிறப்பு தின அந்த நிகழ்வுகளை தாங்கள் தேர்ந்தெடுத்த பிடித்த நபர்கள்கிட்ட இருந்து வாங்கிக் கொள்ளுகின்றார்கள். அதனால்தான் இந்த கூட்டங்கள் வருடங்கள் தடைகளை தாண்டி, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய விருப்பங்களை தாண்டி நடக்கிறது. உங்கள் வீட்டின் விஷயங்கள் உங்களின் விருப்பம் இல்லாமல் நடைபெறாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போன்று தான் நபியின் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நபியின் விருப்பம் இல்லாமல் நடக்காது. காரணம், அவர்கள் முக்தாரே காயினாத். அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். அவர்கள் விருப்பம் இல்லாமல் எப்படி இந்த கூட்டத்தை நாம் நடத்த முடியும்? என் பெயரை என்னுடைய அனுமதி இல்லாமல் யாராவது ரோட்ல போட்டாங்கன்னு சொன்னா நான் கேட்பேன், யார்கிட்ட கேட்டு எப்படி என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பெயரை இங்கே பயன்படுத்துவீர்கள்? இந்த உலகத்தினுடைய யாருக்காக படைக்கப்பட்டதோ அவர்களின் பெயரிலே நாம் கூட்டம் நடக்கின்றோம். அவர்கள் விருப்பம் இல்லாமல் எப்படி நடக்கும்? அதனால் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறுவதே ஆதாரம். இது பெருமானார் அவர்கள் விரும்பி நடத்துகின்றார்கள். உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு காரியத்தை அல்லாஹ் தொடர்ந்து நடத்துகின்றான் என்று சொன்னால் அதை அவன் விரும்புகின்றான் என்று அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பள்ளிவாசலுக்கு தொடர்ந்து போறீங்களா? அசருக்கு போனீங்க, திரும்ப மகரிப் போறீங்க, அல்லாஹ் உங்களை பள்ளிவாசலில் பார்க்க ஆசைப்படுகின்றான். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய வீடு. நாம் யார் வீட்டிற்கு போகின்றோமோ அவர் நம்மை வீட்டுக்கு சொந்தக்காரர் தான், நம்மை கண்ணியம் செய்வார். வஹக்குல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஹக் என்னவென்று சொன்னால் அவனுடைய இல்லத்திற்கு போகின்றவனை அல்லாஹ் கண்ணியம் செய்வான். அதனால்
என் வீட்டுக்கு வந்து நான் கண்ணியப்படுத்துவேன், மஸ்ஜிதுக்கு போனால் அது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அதனால் நாம் எல்லாம் இங்கே மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இந்த கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம், நடத்த வேண்டும். காரணம், காலத்தின் கட்டாயம். டாக்டர்கள் இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் மலேரியாவை பற்றி, ஒரு காலத்தில் டிபியை பற்றி, ஒரு காலத்தில் டெங்குவை பற்றி, அந்தந்த காலத்தில் என்ன நோயோ அதை பற்றித்தான் மருத்துவமனையிலே மருந்து கிடைக்கும். டாக்டர்கள் அதை பற்றி தான் பேசுவார்கள், அதை பற்றி தான் பேசப்படும். ஏங்க, இன்னைக்கு பரவி இருக்கக்கூடிய நோய் என்ன, அதுதான் டிஸ்கஷன் செய்யப்படும். அதற்கு உண்டான மருந்துகள், அதற்கு உண்டான மாத்திரைகள், அதற்கு உண்டான தயாரிப்புகளை தான் டாக்டர்கள் செய்வார்கள். அதே போன்று இன்று பரவி இருக்கக்கூடிய நோய் என்னவென்று சொன்னால், பெருமானார் அவர்களை எப்படி மூமின்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுப்பது, பெருமானார் அவர்களையும் மூமின்களையும் எப்படி பிரிப்பது. ஏன் இதை பிரித்து விட்டால் அவன் தான் நினைத்ததை சாதித்து விடலாம். இவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு போகின்றார்கள் என்றால் நபி அவர்கள் போக வைக்கின்றார்கள். இவர்கள் குர்ஆன் ஓதுகின்றார்கள் என்றால் சாஹிபே குர்ஆன் இவர்களை குர்ஆனை ஓத வைக்கின்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் அஜமிகள், நமக்கும் அரபிக்கும் என்ன தொடர்பு? ஆனால் எப்பொழுது இந்த குர்ஆன் பெருமானார் மீது இறக்கப்பட்டு விட்டதோ, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்டதானால் அதை மனனம் செய்தவர்கள் உலகத்திலேயே 4 பேர்கள். உலகத்திலேயே 4 பேர்கள் தப்சீருடைய கிதாப்கள் எழுதுகின்றார்கள். அதை மனனம் செய்தவர்கள் 4 பேர்கள் தான். பல்அம் பின் பாஊரா மனனம் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற 4 பேருடைய உள்ளங்களில் மட்டும்தான் தௌராத் இருந்தது. ஆனால் அதுவும் வேதம் தான். எல்லாருடைய உள்ளங்களில் நான் மனனம் செய்ய வைப்பேன் அல்லாஹ் சொல்லவே இல்லை. அதை பாதுகாப்பேன் அல்லாஹ் சொல்லவே இல்லை. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆன் இறங்கியது, அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் அதை பாதுகாப்பேன். ஏங்க, எல்லா வேதங்களும் வந்தது, நபிமார்கள் போனார்கள், வேதங்களும் போய்விட்டது. இன்று அந்த வேதங்கள் கிடையாது, இஞ்சில் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய்விட்டார்கள். நபி இருக்கின்றார்கள், கியாமத் வரை இருப்பார்கள். ஏன் சொல்லுகின்றோம்? அவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படிங்க? குர்ஆன் இருக்கிறதே, குர்ஆனுடைய ஒரு எழுத்தை மாற்ற முடியவில்லையே. நபியினுடைய குடும்பத்தினர்கள் இருக்கின்றார்கள், நபியினுடைய உடல் சம்பந்தப்பட்ட அஸாரே ஷரீஃப் இன்றும் இருக்கிறதே. நம்முடைய உடல்களை பாதுகாக்க முடியவில்லை, ஆனால் பெருமானாருடைய முடிகள், அங்கு அவயங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அழிக்க முடியவில்லை. பெருமானார் அப்படி அவர்கள் இல்லாமல் இருப்பார்கள். அதனால் பெருமானார் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் கியாமத் வரை இருக்கும். அதனால் நபியும் இருக்கின்றார்கள். பெருமானாருடைய நிழல் இல்லையேங்க நபிக்கு. ஏன் காரணம்? சையதுனா முஜத்திதே அல்பேசானி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் கேட்கப்பட்டுச்சு, நபி அவர்களுக்கு நிழல் இருக்கிறதா? நிழல் நிழல் மனிதன் என்றால் நிழல் இருக்க வேண்டுமே. 3 அடி ஒரு வஸ்து இருக்கிறது, நீளம் ஆழம் அகலம் எதற்கு இருக்குமோ அதற்கு நிழல் இருக்க வேண்டுமே. நபிக்கு நிழல் இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறது. அல்லாமா முஜத்திதே அல்பேசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12ஆம் நூற்றாண்டின் முஜத்தித் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிக்கு நிழல் கிடையாது. ஏன் தெரியுமா? நபிக்கு நிழல் கிடையாது. நிழல் அழிந்து விடும். அல்லாஹ் நபியோடு அழிகின்ற எந்த வஸ்துவையும் ஆக்கவில்லை. நமக்கெல்லாம் நிழல் இருக்கிறது. ஏன்? நாம் அழியக்கூடியவர்கள், நாம் செல்லக்கூடியவர்கள். நபி அவ்வாறு கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் அவருக்கு நிழலோடு படைக்கவில்லை. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் பயானை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்ததால் உம்மத்து பெற்ற சலுகைகள், பயன்கள் என்ன? ஒருத்தர் நமக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரிஞ்சாதான் அவர் மேல் நமக்கு பிரியம் வரும். ஒருவர் நமக்கு என்ன செய்தார் என்று தெரிந்து விட்டால் தானாம் பிரியம் வந்துடும். ஏங்க அவரோடு நின்று பேசுகின்றீர்கள்? ஏன் அவரோடு நீங்கள் அவருக்காக இவ்வளவு காரியங்கள் செய்கின்றீர்கள்? அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் தெரியுமாங்க? அதனால் தான் நான் அவருக்காக இத்தனை சிரமங்கள் படுகின்றேன். அதே போன்றுதான் பெருமானார் இந்த உலகில் வந்ததின் காரணமாக உம்மத் பெற்ற பயன்கள் என்ன, சலுகைகள் என்ன, அதை யோசிச்சு பாருங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தும் மனிதர்கள் தான், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தான். இந்த உம்மத்திற்கு கிடைத்த சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லையே. ஜனாபத் என்ற குளிப்பு கடமையாகிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் 7 தடவை குளிக்க வேண்டும்.
ஆனால் நபி அவர்கள் வருகின்றார்கள், ஜனாபத் குளிப்பு கடமையாகிவிட்டால் ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரு தடவை குளித்து விட்டால் போதுமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் ஒரு ஜனாபத்திற்கு 7 தடவை குளிக்க வேண்டும் கடமையாகிவிட்டால். பெருமானார் இந்த பூமிக்கு வருகை தருகின்றார்கள், சட்டம் மாற்றப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது இந்த நபியினுடைய எஹ்சான் கிடையாதா? 7 தடவை இன்னைக்கு யாராவது குளிக்க முடியுமா? காலையில் ஒரு தடவை குளிச்சுட்டு போறதுக்கே ஃபஜர் தொழுகைக்கு சிரமமாக இருக்கிறது. 7 தடவை குளிக்க வேண்டுமா? நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த நபி வந்ததினால் நமக்கு கிடைத்தது என்ன என்று தெரிந்துவிட்டால் தானாக நாம் அவர்களை நேசிப்போம், தானாக நாம் அவர்களை பின்பற்றுவோம், தானாக நாம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தை தேடி தேடி அமல் செய்வோம். எனவே அந்த பெருமானாரால் நமக்கு கிடைத்த பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். நபி சொன்ன ஒரு ஹதீஸை நான் சொல்லி தொடங்க ஆசைப்படுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லவ் அன்ன மூமினன், ஒரு ஆஷிகை ரசூல், அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கின்ற ஒரு உண்மையான மூமின், தகல ஃபீ மஜ்லிஸின், ஒரு அவைக்கு போகின்றான், ஃபீஹி மிஅத்து முனாஃபிகின், அந்த அவையிலே 100 நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்கள். முனாஃபிக் என்று சொன்னால் நபியினுடைய நேசம் இல்லாதவன், நபியினுடைய பிரியம் இல்லாதவன், நபியை தன்னை போல என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள் 100 பேர் ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் ஓ மூமினுன் வாஹிதுன், அந்த மஜ்லிஸிலே ஒரே ஒரு நல்லவன் இருக்கின்றான், ஒரே ஒரு ஆஷிகை ரசூல் இருக்கின்றான், நபி எங்கே நான் எங்கே என்று சொல்லக்கூடியவன் இருக்கின்றான் என்றால் அந்த மூமின் நேராக சென்று ஜலச இலைஹி, அவனிடத்தில் போய் உட்காருவான். யார்? மூமினே வாஹித். யார் நபியை உயர்த்தி பேசுகின்றானோ அவனோடு போய் உட்காருவான், 100 நயவஞ்சகர்களோடு போய் உட்கார மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க, இவன் தான் நபியை மதிக்கக்கூடியவன், இவன் தான் நபியை உயர்த்தி பேசக்கூடியவன், நானும் இவனோடு தான் போய் உட்கார வேண்டும். இஹ்யா உலூமுத்தீன்ல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார். உலவ் அன்ன முனாஃபிகன், இதே நேர்மாற்றமாக ஒரு நயவஞ்சகன் பள்ளிவாசலுக்கு வருகின்றான், ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, அங்கே 100 மூமின்கள் இருக்கின்றார்கள், ஒரே ஒரு நயவஞ்சகன் இருக்கின்றான். ஃபீஹி மிஅத்து மூமினின் வ முனாஃபிகுன் வாஹிதுன் தகல ஹத்தா யஜ்லிஸ இலைஹி, நயவஞ்சகனோடு தான் போய் உட்காருவான். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்றும் பள்ளிவாசலில் நாம் பார்க்கின்றோம், ஒரு இடத்தில் மௌலித் ஓதி கொண்டிருப்பார்கள், நபியை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள், நபியினுடைய புகழ் மாலை பாடப்பட்டு கொண்டிருக்கும். ஒருவர் வருவார், அவர் ஏதோ நேராக செல்வார், யாரோ ஒரு இடத்தில் பேசுவார், திரும்ப சென்று விடுவார். நபியை பற்றி பேசுகின்ற புகழ் மாலை பாடுகின்ற இடத்தில் அவர் அமர மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டார்கள், நயவஞ்சகர்களை நீங்கள் மாற்ற முடியாது, மூமினே வாஹிதும் அது போன்று தான் அவனை நீங்கள் மாற்ற முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோமே, வராதவர்களை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன் அவர் வரவில்லை, ஏன் இவர் வரவில்லை, நம்மை வர வேண்டும் என்று நமக்கு ஈமானை கொண்டு வந்த எந்த நபியின் மீது கலிமால் சொன்னா நாம் பரிபூர்ணமான மூமினாக ஆகுவோமோ அவர்களுடைய முஹப்பத் இங்கே நம்மை வர வைத்திருக்கிறது. அதனால் வந்திருக்கக்கூடிய நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசுவதற்கு, அவர்களை பற்றி அவர்களுடைய முஹப்பத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், பெருமானாருடைய மீலாதை கொண்டாட வேண்டுமா என்று கேட்கின்றார்கள், பெருமானாரை புகழ் பாட வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். எந்த நபி நம்மை பற்றி பேசியிருக்கின்றார்களோ, இந்த உம்மத்தின் உயர்வை பற்றி பெருமானார் பேசியிருக்கின்றார்கள். நம்முடைய புகழ் மாலை நாம் நபியை பற்றி பேச வேண்டுமா என்று கேட்கின்றீர்கள். நபி நம்மை பற்றி பேசியிருக்கின்றார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக்கும் துக்மிலூன யௌமல் கியாமத்தி 70 உம்மத்தன், நிச்சயமாக நீங்கள் 70 உம்மத்திற்கு சமமானவர்கள். நம்மளை எத்தனை உம்மத் என்றாங்க பெருமானார்? பார்க்கிறதுக்கு நம்ம ஒரு உம்மத்தாக தெரிகிறோம். நபி சொல்லுகின்றார்கள், கிடையாது, நீங்கள் ஒரு உம்மத் கிடையாது, 70 உம்மத்திற்கு சமமானவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் ஒரு உம்மத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் ஒரு உம்மத். என் சமூகமே, நீங்கள் 70 உம்மத்திற்கு சமமானவர்கள். பார்த்தீங்களா, நம்மை பற்றி பெருமானார் புகழ் மாலை பாடுகின்றார்கள், நம்மை உயர்த்தி பேசுகின்றார்கள். கல்முனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமானார் நம்மை பற்றி சொல்லுகின்றார்கள், நஹ்னுல் ஆகிரூன ஸாபிகூன், காலத்தால் நாங்கள் பிந்தி வந்திருக்கலாம், சொர்க்கத்தில் நாங்கள் தான் முந்தி செல்வோம். நம்மை பற்றி பெருமானார் பேசுகின்றார். இந்த உம்மத் கடைசியாக துன்யாவுக்கு வந்த கடைசி உம்மத், ஆனால் நாளை சொர்க்கத்திற்கு போகும்போது நாம் உள்ளே முதலில் போகாமல் எந்த நபியினுடைய உம்மத்தும் சொர்க்கத்தில் போக மாட்டார்கள். இதை பெருமானார் சொல்லுகின்றார்கள். நம்முடைய புகழ் எந்த நபி பாடுகின்றார்களோ அந்த நபியினுடைய புகழ் மாலை நாம் பாட வேண்டாமா?
அதற்காகத்தான் மீலாது நபி என்ற பெயரிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். பாருங்கள், அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மீலாது நபியை கொண்டாடுகின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் லைலத்துல் கத்ரை பற்றி பெருமானார் பேசியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ததாகர்னா லைலத்துல் கத்ர் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி பேசியிருக்கிறார்கள், அதனுடைய உயர்வை பற்றி பேசியிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ரிலே மலக்குமார்கள் வருகின்றார்களே, தனஸ்ஸுல் மலாயிகாவை பற்றி பேசியிருக்கின்றார்கள். மலாயிகாக்கள் எப்படி வருகின்றார்கள், லைலத்துல் கத்ரிலே என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, பெருமானார் பேசுகின்றார்கள். சஹாபாக்கள் உஹதை பற்றி கேட்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதை பற்றி பேசுகின்றார்கள். ததாகர்னா யௌம உஹதின் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடத்தில் உஹதை பற்றி நாங்கள் கேட்டோம். பெருமானார் உஹது எப்படிப்பட்டது, உஹதில் என்ன நடந்துச்சு, நபி சொல்லுகின்றார்கள், மாமாயி இல்லா ஜிப்ராயில் அன் யமீனி வ தல்ஹத்து அன் யசாரி. உஹதை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்களா என் உம்மத்தே, உஹதுடைய நாளிலே ரெண்டே பேர் தான் என்னிடத்தில் இருந்தார்கள். வலது பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னோடு இருந்தார்கள், இடது பக்கம் தல்ஹா பின் உபைதுல்லா என்னோடு இருந்தார்கள் என்று பெருமானார் உஹதை பற்றி பேசுகின்றார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், லைலத்துல் கத்ரை பற்றி பெருமானார் பேசுகின்றார்கள், உஹதை பற்றி பெருமானார் பேசுகின்றார்கள். இதுவெல்லாம் யாரின் காரணமாக வந்ததோ அந்த நபியை பற்றி நாம் பேச வேண்டாமா? நபி வராமல் பத்ர் நடந்திருக்குமா? நபி வராமல் உஹது நடந்திருக்குமா? நபி வராமல் என்னதான் நடந்திருக்கும்? அதனால் தான் அந்த நபியை பற்றி பேசுகின்றோம். உலகத்தில் நீங்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், எந்த நாளையும் நீங்கள் இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டாடி விட முடியாது. நீங்கள் அதை பற்றி பேசினால் ஒன்றை விட்டு விடுவீர்கள். பராத்தை பற்றி பேசினால் லைலத்துல் கத்ரை பற்றி பேச முடியாது. லைலத்துல் கத்ரை பற்றி பேசினால் நீங்கள் மியாராஜை பற்றி பேச முடியாது. மியாராஜை பற்றி பேசினால் நீங்கள் ஆஷுராவை பற்றி பேச முடியாது. ஒரு நாளை பற்றி பேசினால் ஒரு நாளை பற்றி பேச முடியாது. ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள், எல்லாத்தையும் நீங்கள் செய்து விடுவீர்கள். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள். அதை பற்றி நீங்கள் பேசிவிட்டால் எல்லாம் பேசியதற்கு சமம். காரணம், அதுதான் உலக சிறந்த நாள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அது போன்று ஒரு சிறந்த நாள் எதுவும் கிடையாது. எந்த நாளை நீங்கள் சிறப்புப்படுத்துவீர்கள்? அந்த சிறப்பிற்கு பின்னால் நபி இருப்பார்கள். இல்லங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் பாதுகாக்கப்பட்ட நாள் தான் சிறந்த நாள் என்று சொன்னீர்கள் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் இன்றும் ஜூதி என்ற மலையில் நிற்கின்றது. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் 8 ஆண்டுகளாக செய்யப்பட்டது. வஸ்னைல் ஃபுல்க பி ஆயுனினா, அல்லாஹ் சொல்லுகின்றான், நூஹே என் கண்ணுக்கு முன்னால் கப்பலை கட்டுங்கள் என்று கட்டினார்கள். கப்பல் எப்பொழுது வந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை பற்றி பேசினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குர்பானியுடைய ஆடை பற்றி பேச முடியாது. ஒன்றை பற்றி பேசினால் ஒன்றை பற்றி பேச முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி பேசிவிடுங்கள், எல்லா நபிமார்களை பற்றி பேசியதற்கு சமம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை பற்றி பேசுகின்றார்கள். பார்த்தீங்களா? நபியினுடைய பிறப்பை பற்றி பேசலாமா என்று கேட்கக்கூடியவர்களே, நபிய பெருமானார் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தார்கள் அதை பற்றி பேசுகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு நபியினுடைய பிறப்பை பற்றி சையதுல் அம்பியா வல் முர்சலீன் பேசுகிறார்கள் என்றால், அந்த சையதுல் அம்பியா வல் முர்சலீனுடைய பிறப்பை பற்றி நாம் பேசக்கூடாதா? எனவே மீலாது நபிக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடியவர்களே, சஹாபாக்கள் மீலாது நபியை கொண்டாடினார்களா என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் கொண்டாடிய மீலாத், அதனுடைய முறைகள் நமக்கு தெரியவில்லை. சாதாரண நியாமத் கிடைத்து விட்டாலே சஹாபாக்கள் சந்தோஷப்படுவார்கள். பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள், யாராவது வந்து யா ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால், ஒரு சந்தோஷமான செய்தி நபிக்கு சொல்லப்பட்டால் ஹதீஸில் வருகிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸல லஹு அம்ருன் சுரூருன் ஹர்ர சாஜிதல் லில்லாஹ். நபிக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டு விட்டால் பெருமானார் அவர்கள் உடனே சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். பார்த்தீங்களா? ஷுக்ரானு நியாமத், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி கிடைக்கிறது, நபி சஜிதாவில் விழுகின்றார்கள் சுக்ரியாவுக்காக. யோசிச்சு பாருங்க,
மழை பெய்கிறது. புகாரினுடைய ஹதீஸ், மழை பெய்கிறது. பெருமானார் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அஸாபனா மதருன் வ நஹ்னு இன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மழை பெய்கிறது. பெருமானார் வெளியே சென்று விட்டார்கள். ஃபஅஸர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸௌபஹு. தான் போட்டிருந்த Dress அப்படியே கலட்டுறாங்க நபி. தான் போட்டிருந்த ஜிப்பாவை அப்படியே மேலே தூக்கி பெய்கின்ற மழையை தன் முதுகில் வாங்குகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் லிமா ஸனஅத ஹாதா, மலையில் நனைகின்றீர்களே யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் நாம் எல்லாம் இன்று மீலாது நபி கொண்டாடுவதற்கு ஆதாரம். பெருமானார் சொன்னார்கள், நான் ஏன் தெரியுமா மலையில் நனைகிறேன்? இன்னஹு ஹதீஸு அஹ்தின் பி ரப்பிஹி, இந்த வருடத்தின் முதல் மழை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹ்மத்தாக பெய்கிறது. அந்த ரஹ்மத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த ரஹ்மத்துடைய மகிழ்ச்சியிலே நான் நனைகின்றேன் என்றார்கள் பெருமானார். பூமிக்கு ஒரே ஒரு ரஹமத் வந்துச்சு நிஹமத்தாக, நபி அதை கொண்டாடுங்கள், கொண்டாடினார்கள் என்று சொன்னால் ரஹமத்துல்லில் ஆலமீன் வருகின்றார்கள் என்றால் அவர்களை நாம் கொண்டாட வேண்டாமா? மழை எங்கே பெய்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தாங்க ரஹமத்து. இந்த ஊர்ல மழை பெய்யுதுன்னா இங்க மட்டும்தான் ரஹமத், பெய்யாதவருக்கு ரஹமத் கிடையாது. சொல்லுங்கள், பெருமானார் வந்த பிறகு யாருக்கு இல்லை ரஹமத்? அதனால் தான் அல்லாஹ் ரஹமத்துல்லில் ஆலமீனாக அனுப்பியிருக்கிறான். அந்த நபியினுடைய வருகையினால் தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்றோம், அவருடைய புகழ் மாலை பாடுகின்றோம். நபியினுடைய அந்தஸ்து என்ன என்று தெரியாததன் காரணமாகத்தான் மனிதர்கள் இன்று அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அல்லாமா சுஃபியான் பின் உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரி இமாமுடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் சொல்லுகின்றார்கள், பெருமானார் யார் தெரியுமா? நீங்கள் அவர்களை நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவல் மீசானுல் அக்பர். மீசானுல் அக்பர் அப்படி என்றால் பெருமானார் தான் மிகப்பெரிய தராசு. தராசு இன்னைக்கு வியாபாரிகளுக்கு தெரியும், அவர்கள் தராசில் எடை போட்டால் தான் வியாபாரம் செய்ய முடியும். சுஃபியான் பின் உயைனா நபியை தராசு என்று சொல்லுகின்றார்கள். என்ன அர்த்தம்? நம்முடைய நன்மைகள் ஈமான்கள் எல்லாம் எடை போடுகின்ற தராசு நபி அவர்கள். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருங்க தராசு தேவைப்படும்? அதுதான் பெருமானார். அதனால் வாழ்க்கையில எந்த சிரமம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நபி நம்மோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆதரவு வந்துச்சுன்னு சொன்னா அந்த தைரியம் இருக்கிற ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சையதுனா சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் அவர்கள் மரணத்தை பற்றி பேசுகின்றார்கள். மௌத் என்பது எவ்வளவு கொடுமையானது. நான் இந்த உலகில் வந்து எந்த காட்சியை மோசமாக பார்க்கவில்லை மரணத்தை விட என்றார்கள் பெருமானார். சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி மௌத்தை பற்றி பேசுகின்றார்கள், மௌத்தை பற்றி பேசுகின்றார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் மரணிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. பார்த்தீங்களா, இன்னைக்கு உலகத்தில் யாருக்கும் மௌத்தான என்ற ஆசை கிடையாதுங்க. ஆனால் சஹாபாக்கள் மௌத்தை பற்றி தெரிந்தவர்கள் மௌத்தை ஆசைப்படுவார்கள். ஏன் தெரியுமா? மௌத்துக்கு நபி சொன்ன தாரிஃப் என்ன தெரியுமா? அல் மௌத்து ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப். மௌத் என்பது, மரணம் என்பது ஒரு பாலம், நேசரை நேசரோடு சேர்த்து வைக்கும். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்படுகின்றீர்கள் என்றால் நீங்கள் மரணித்து ஆக வேண்டும். இன்னக்கும் லன் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமூது. நீங்கள் மௌத்தார வரைக்கும் இந்த கண்ணால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அதனால் மௌத் நல்லவர்களுக்கு இன்பமானது. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், அல் மௌத்து துஹஃபத்துல் மூமினி, மூமினுடைய கிஃப்ட் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மரணம் என்றார்கள் பெருமானார். ஏன்? அல்லாஹ்வை போய் பார்ப்பதற்கு வழியே மரணம் தான். பெருமானார் மௌத்தை பற்றி பேசுறாங்க. சஹாபாக்களுக்கு ஆசை வந்துருச்சு, நம்ம மௌத்தாயிடுவோம். சாத் பின் அபி வக்காஸ் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் மௌத்தாக ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸ் ஆஷிகே ரசூல்கள் நாம் எல்லாம் இந்த ஹதீஸை கேட்டு நம்முடைய உள்ளங்களிலே நபியினுடைய முஹப்பத்தை அதிகரிக்க வேண்டும். சாத் பின் அபி வக்காஸ் சொல்லுகின்றார், யா ரசூலுல்லாஹ், நான் மரணிக்க ஆசைப்படுகின்றேன். பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை நபி சொல்லுகின்றார்கள், யா சாத் இந்தி ததமன்னல் மௌத். சாதே, நான் துன்யாவில் வாழ நீ மௌத்தாக ஆசைப்படுகின்றாயா? நான் துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இருக்கின்றேன், நீ மரணிக்க ஆசைப்படுகின்றாயா என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? நான் இருக்க நீ மரணிக்க ஆசைப்படுவாயா? நான் இருக்க உனக்கு சோதனைகள் வருமா, கஷ்டங்கள் வருமா? நான் தான் உனக்கு இருக்கிறேனே. ஒரு பிள்ளை என்ன நினைப்பான்? என் வாப்பா இருக்கிற வரைக்கும், என் தந்தை இருக்கின்ற வரை என்னை யாரும் நெருங்க முடியாது என்று நினைப்பதை போல பெருமானார் இருக்கின்றார்கள் உம்மத்திற்காக. நாம் எப்படி மரணிக்க ஆசைப்படுவோம்?
இது சாத் இப்னு அபி வக்காஸை பார்த்து பெருமானார் கேட்ட கேள்வி. இன்னைக்கு எத்தனோ பேர் வியாபாரத்தில் கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு போலம் தெரியுதுங்க, நம்மளால குடும்பத்தை நடத்த முடியல, மௌத்தாயிரலாமோ அப்படின்னு தோணுகிறது. நபி சொன்ன ஒரு வார்த்தை காதில் கேட்டுக்கொள்ளுங்கள், ஐந்தி தத்தமன்னல் மௌத், உங்களோடு நான் இருக்கின்றேனே, உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கின்றேனே, நான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் மௌத்தாக ஆசை வந்து விட்டதா என்று கேட்கின்றார்கள் பெருமானார். அதனால் எந்த சோதனைகள் வந்தாலும் நபியை கூட வச்சு பாருங்க, நபி நம்மோடு இருக்கின்றார்கள். ஒரு ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா மனுஷன் மௌத்தாக ஆசைப்பட மாட்டாங்க, ஒரு பைக் இருந்துச்சுன்னா மனுஷன் மௌத்தாக ஆசைப்பட மாட்டாங்க. சாதாரண நியாமத் கூட இருந்து விட்டால் நபி மனிதன் மௌத்தாக ஆசைப்படுவான, நபியை கூட வச்சுக்கிட்டு எப்படிங்க நாம் தாழ்ந்த நிலைமைக்கு போக ஆசைப்படுவோம்? பெருமானார் நமக்காக இருக்கின்றார்கள் என்ற சிந்தனையை இது போன்ற ஹதீஸ்கள் நமக்கு கொடுக்கிறது. அதனால நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஹதீஸை, எந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னார்களோ, நாம் எல்லாம் இங்கே எதற்கு கூடியிருக்கிறோம்? பெருமானார் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த பலன்கள் என்ன பாருங்கள். ஃபிரௌன் ஒரு கால் இந்த உம்மத்தில் பிறந்திருந்தால், ஒரு கால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் பிறந்த ஃபிரௌன் இந்த உம்மத்தில் பிறந்திருந்தான், அவன் முஸ்லீம் ஆகி இருப்பான். ஏங்க, அவனும் கலிமா சொன்னான். குர்ஆன் சொல்லுகிறது, நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், முஸ்லிமீன், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். ஃபிரௌன் சொன்னதை குர்ஆன் சொல்லுகிறது, ஆனால் அவன் முஸ்லீம் இல்லைங்க. இதை யோசிச்சு பாருங்க, என்ன காரணம்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் ஏங்க, அது கர்கராவுடைய நேரம், சக்கராத்துடைய நேரம். ஆனால் இந்த உம்மத்துக்கு எப்படி தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்கள் உம்மத்தில் ஒருவர் மரணிப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அவர் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னும் காலத்தை குறையுங்கள், ஒரு வருஷத்திலிருந்து ஒரு மாசத்துக்கு வராங்க. மன் தாப கபல ஷஹரின் பிமௌதிஹி தாபல்லாஹு அலைஹி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி மரணிப்பதற்கு ஒருவன் தௌபா செய்து விட்டால் உங்கள் உம்மத்தில் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள். நபி சொன்னார்கள், கிடையாது, இன்னும் கொஞ்சம் வேண்டும். சொன்னார்கள், ஒரு நாளுக்கு முன்னால், ஒரு நாளுக்கு முன்னால், ஒரு நாள், நாளைக்கு மரணிக்க போகிறான், இன்று அவன் செய்த எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லுகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கிடையாது, ஒரு மணி நேரத்திற்கு முன்னால், கடைசியாக ஒரு மணி நேரத்திற்கு முன்னால், கபல சாஅத்தின். அப்பொழுதும் பெருமானார் இன்னும் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். கடைசியாக சொல்லப்படுகிறது, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர், சக்கராத்துடைய கடைசி நொடி வரை இந்த உம்மத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதனால் தான் நான் சொன்னேன், ஃபிரௌன் இந்த உம்மத்தில் பிறந்திருந்தால் அவன் முஸ்லிமாகி இருப்பான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் பிறந்ததின் காரணமாக அவன் பாவியாகி இன்று வரை அவன் உடல் பாதுகாக்கப்பட்டு, குர்ஆன் சொல்லுகிறதே, கியாமத்துடைய அடையாளமாக நான் அவன் உடம்பை பாதுகாப்பேன். வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅத்தி, அவன் கியாமத்துடைய அடையாளம், அவன் உடம்பு அப்படியே தான் இருக்கும். ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, உன் உடலை நான் பாதுகாப்பேன். ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஃபிரௌனுடைய உடல் அப்படியே இருக்கின்றது, எல்லாரும் சொல்லுகின்றார்கள். இன்றும் பார்க்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களே, ஒரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவன், ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னவனுடைய உடல் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால், பெருமானாருடைய உடல் சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொன்ன பெருமானாருடைய உடல் பாதுகாப்பாக இருக்காதா? இதை யோசிப்பார். அதனால் தான் சொன்னேன், தௌபாவுடைய வாசல், எல்லா உம்மத்திற்கும் தௌபாவுடைய வாசல் மூடி இருக்குமா? அவன் துஆ கேட்கிற டைம் மட்டும் திறக்கும். ஆனால் நபி வந்தார்கள் இந்த உலகத்திற்கு, அல்லாஹ் சொல்லிவிட்டான், தௌபாவுடைய வாசல் மூடப்படாது. பாபு தௌபதி மஃப்தூஹத்துன், தௌபாவுடைய வாசல் திறந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலும் இந்த உம்மத் கையை தூக்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இந்த உம்மத்திற்கு நபி அவர்கள் மூலமாக வந்த முதல் பலன். தெரிந்து கொள்ளுங்கள், தௌபாவுடைய வாசல் எந்த நேரத்திலும். ஒரு மனுஷனுக்கு இப்போ தோணுது,
நான் அல்லாஹ்விடத்தில் தொழுது துவா செஞ்சு சஜிதா செஞ்சு நான் தௌபா செய்யணும் ஆசைப்படுறேங்க, தாராளமாக கேட்கலாம். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கதவுகள் திறந்திருக்கிறது. இது முன் சென்ற உம்மத்திற்கு அவ்வாறு கிடையாது. அவருக்கு என்று குறிப்பிடப்பட்ட நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர்கள் தொழுக முடியும், அந்த நேரத்தில் தான் அவர்கள் அழுக முடியும். உலகத்தில் எல்லா நபிமார்கள் வந்தார்கள், அந்த உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், அழுவுங்கள், நீங்கள் அழுதால் தான் மன்னிக்கப்படுவீர்கள், நீங்கள் அழுவுங்கள், இபுகு நீங்கள் அழுவுங்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் தொழுவுங்கள். நீங்கள் அழுதீர்கள் என்றால், உங்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்தால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து வருகை தந்தார்கள், எல்லாரும் அழுவுங்கள் என்று சொன்னார்கள். நபி வந்து சொன்னார்கள், சிரியுங்கள், நீங்கள் சிரித்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். நீங்க அழுவணும்னு அவசியம் இல்லைங்க. அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தல்கின் ஸதகத்துன் தபஸ்ஸுமு வஜ்ஹ அகீக ஸதகா. நீ சிரித்து உன் சகோதரனை பார்த்து சிரித்தால் சதகாவுடைய நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் அழுதால் தான் நன்மை என்று சொன்னார்கள். நபி சொன்னார்கள், சிரித்தாலும் நன்மை இந்த உம்மத்திற்கு. நீங்க சிரிச்சாலும் அல்லாஹ் கூலி தராங்க, சிரித்தால் நன்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு சகோதரரை சிரிக்க வைத்தால் நன்மை. ஏதாவது ஒரு நபி சொல்லியிருப்பார்களா இது மாதிரி? எல்லாரும் நீ அழுதால் தான் நன்மை என்றார்கள். நபி வந்து சொன்னார்கள், அழுவதை போல நடித்தாலும் நன்மை. இபுகு வ இல்லா ஃபதபாகு. அழுபா முடியவில்லை என்றால் அழுவுற மாதிரி நடித்தாலும் அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான். எந்த நபியும் சொல்லலைங்க. அதனால தான் அழுவுற மாதிரி ஆக்டிங் பண்ணா நமக்கு மார்க்குங்க. நபி அவர்கள் சொல்லி தருகிறார். யாருங்க இந்த சலுகைகளை கொடுக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த உம்மத்திற்கு அவர்கள் மூலமாக கிடைத்த சலுகைகள்ங்க. அந்த நபியை பற்றி பேசாமல் கொண்டாடாமல் யாரை பற்றி பேச சொல்லுகின்றீர்கள்? உலகத்தில் ஒருவரை காட்டிவிடுங்கள், அது போன்று நாங்கள் அவருக்கு எத்தனை கொண்டாட்டங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு நிகராக இருக்க வேண்டும். உலகத்தில் யாராவது ஒருத்தரை கூட்டுவாங்க. பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய கருணை எனக்கு என்ன தெரியுமா? 1000 அற்புதங்களை விட்டு விடுங்கள். குர்ஆன் அற்புதம் தான், அது ஒரு இடத்தில் வையுங்கள். எல்லாம் அற்புதம். நான் ஒரு அற்புதத்தை சொல்லுகின்றேன். யாராவது ஒருத்தர் கிட்ட போய் இந்த அற்புதம் இருக்குதான்னு கேளுங்க. இருந்துட்டார்னா அவரை கூட்டுவாங்க, அவருக்கு 1000 கூட்டங்கள் நடத்தலாம். நபி தன்னுடைய மிகப்பெரிய அற்புதத்தை சொல்லுகின்றார்கள். குர்ஆன் வஹி அதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தது, அல்லாஹ்வை பார்த்தது, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. விட்டுருங்க, நேச்சுரலா பேசுவோம். நபி சொல்லுகின்றார்கள், இன்ன மின் கராமதி அலைய. அல்லாஹ் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய சலுகை என்ன தெரியுமா? அன்னி உலித்து மக்தூனன். நான் கத்னா செய்ய நிலைமையில் பிறக்கப்பட்டேன். கத்னா செய்யப்பட்ட நிலைமையில். நபி பிறப்பதற்கு முன்னால் 18 பேர் கத்னா செய்யப்பட்டு பிறந்து விட்டார்கள். 18 பேர் இந்த உலகில் வருகை தருகின்றார்கள், கத்னா செய்துதான் பிறந்தார்கள். அது எல்லாருடைய அற்புதமா போயிடும். இன்னைக்கு கூட எத்தனை பேர் பிறக்கின்றார்கள் கத்னா செய்யப்பட்ட நிலைமையில். அது மட்டும் அற்புதம் கிடையாது. நபி அதோடு சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள். பைஹக்கியில் இந்த ஹதீஸ் வருகிறது. யாராவது ஒருத்தர் நபி நம்மளை மாறிங்கன்னு சொன்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவருடைய சொல்லிவிடுங்க. நீங்க அதுக்கு பிறகு ஆயத்து ஹதீஸ் எதையும் கேட்க தேவையில்லை. இந்த வார்த்தை சொன்னா அவரே தானா போயிடுவார். அது மாதிரி செக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவர் அப்படி செக் வைங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. நபி அது மாதிரி ஒரு செக் வச்சுட்டாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? கத்னா செய்து நான் பிறக்கப்பட்டேன். வலம் யர அஹதுன் சௌஅதி. என்னுடைய மறைவிடத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. எந்த இடம் மறைவாக இருக்கிறதோ அந்த என்னுடைய இடத்தை யாரும் உலகில் பார்த்தது கிடையாது. யாராவது ஒருத்தர் உலகத்தில் கூட்டுவாங்களங்க, பார்க்கலாம். என் மறைவிடத்தை யாரும் பார்க்கவில்லை என்று யாராவது சொன்னார்னா நேராக அவரை கூப்பிட்டுட்டு அவர் பிறந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட வேண்டியதுதான். அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை கேட்டு, ஏங்க டாக்டர்ஸ், நர்ஸ், பியூன்ல இருக்கிற ஆயா வரைக்கும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. காலா அம்மா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஏங்க அவருடைய மறைவிடம் தான் எல்லாருமே பார்க்கின்ற இடமாக தானே இருக்கிறது. ஏன் மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கும்? அவன் மறைவிடத்தை யார் மறைக்க முடியும்? நபி சொல்லுகின்றார்கள், உலகத்தில் என்னுடைய மறைவிடத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. சரிங்க, பிறக்கும் போது கூட ஒருத்தர் பார்க்காம இருந்திருக்கலாம். திருமணம் ஆகிவிட்டால் மனைவி பார்ப்பார்கள். பார்க்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது மார்க்கத்தில். ஆனால் நபியை பொறுத்தவரை ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு எப்படிப்பட்ட நபின்னு பாருங்க. அந்த நபியினுடைய அந்தஸ்தை தெரிந்து விட்டால் ஒரு மீலாது இல்ல, வருடத்திற்கு வருஷத்துக்கு ஒரு மீலாது கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் மீலாது கொண்டாடுவோம்.
அந்த நபியினுடைய அந்தஸ்தை நாம் புரியாததின் காரணமாகத்தான் மீலாது கொண்டாடணுமா? ஆதாரம் கேட்கின்றார்கள். உன் மனைவியை முத்தமிடுவதற்கு ஆதாரம் கேட்காதவனே, உன் மனைவியை கொஞ்சுவதற்கும் பிரியம் வைப்பதற்கும் நேசம் வைப்பதற்கும் ஆதாரம் கேட்காதவனே, என் மனைவியை நான் கொஞ்சுவங்க, ஏன் நான் அவனை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவனே, உனக்கும் உன் மனைவிக்கும் எத்தனை நாளுக்கு முன்னால் தொடர்பு? எவ்வளவு நாளா தெரியும் உன் மனைவிக்கு? எனக்கும் என் நபிக்கு உள்ள தொடர்பு எத்தனை நாள் தெரியுமா? ஆலமுல் அருவாஹ்வில் ஏற்பட்ட தொடர்பு இது. 20 வருஷமா தெரிகிற உன் மனைவிக்கு எல்லாமே செய்யற நீ, நபி ஆலமுல் அருவாஹ்விலிருந்து ஏற்பட்ட தொடர்புங்க இது. சொல்லுங்கள். ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள், மா ரஅய்து ஃபர்ஜ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்நாளில் நபியுடைய மறைவிடத்தை என் கண்ணால் நான் பார்த்தது கிடையாது. யாராவது ஒரு மனைவி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கணவர் ஒரு மனைவி யாராவது காட்டுங்க. மறைவிடத்தை நான் பார்த்தது கிடையாது. ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, வலாரா மின்னி, என் மறைவிடத்தையும் நபி பார்த்தது கிடையாது. துன்யால யாராவது இப்படி வாழ முடியுமாங்க? மனைவியின் மறைவிடத்தையும் கணவனின் மறைவிடத்தை மனைவி பார்க்காமல் யார் வாழுகின்றார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நபியினுடைய மிகப்பெரிய மோஜிசா, என் மறைவிடத்தை யாரும் பார்த்தது கிடையாது, பார்க்க முடியாது. குளிப்பாட்டக்கூடிய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர் எத்தனையோ பேர் என்று அவர்கள் மறைவிடத்தை பார்க்கத்தான் செய்கின்றார்கள். சுட்டி இருக்கின்றவர்கள் பார்க்கின்றார்கள். பெருமானார் மரணிக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் குளிப்பாட்ட சென்றோம், ஆனால் நாங்கள் உள்ளே போகின்றோம், எங்களுடைய பார்வைகள் பிடுங்கப்பட்டு விட்டது, எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் கண்ணை திறக்கின்றோம், நபி அவர்கள் குளிப்பாட்டப்பட்டு இருக்கின்றார்கள், கஃனிடப்பட்டு இருக்கின்றார்கள். மையத்தின் எந்த அடையாளமும் நபியின் மீது கிடையாது. ஃபலம் அஜித் மா யஜிது மினல் மையத்தி, ஒருத்தர் இறந்து போயிட்டா என்னென்ன இருக்கும்? ஒரு வாடை வரலாம், ஒரு வாசனை வரும், மனிதனுடைய கழிவுகள் வரலாம். நபி மரணித்து போயிட்டார்கள் தெரியவில்லை. இன்னைக்கு மௌலூது ஓதுவதற்கு ஆதாரம் கேட்கக்கூடியவர்களே, சஹாபாக்கள் மௌலூது ஓதுனாங்களா? நபி மரணித்த பிறகு ஓதப்பட்ட முதல் மௌலூது யாரு தெரியுமா? சையதுனா சித்திக் அக்பருடைய மௌலூது தான். யாருடைய ஈமானும் உலகத்துடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால், சித்திக் நாயகத்துடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால், லவுசின ஈமானு அபூபக்கர், அபூபக்கர்லாவுடைய ஈமான் தான் கணக்கும் என்று சொன்னார்களே, அவர்கள் தான் நபி அவர்கள் மரணித்த பிறகு முதலில் மௌலூது ஓதினார்கள். என்ன மௌலூது தெரியுமா? ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் திபுத ஹய்யன் வ மய்யிதன், திபுத ஹய்யன் வ மய்யிதன், என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மரணிக்கவில்லை, உங்களுடைய ஹயாத் மௌத் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது யா ரசூலுல்லாஹ். இதுதான் முதல் மௌலூத். புகாரி ஷரீஃப்ல இந்த மௌலூத் வருகிறது. போங்க, மௌலூத் கிதாபுக்கு யாரு ஆசிரியர் கேட்கிறாங்க, மௌலூத் யாருங்க எழுதுனா? இந்த மௌலூத் சித்திக் நாயகம் எழுதுனா. இன்னைக்கு எத்தனை பேர் மௌலூது ஓதலாமா, இவர் எழுதினாரான்னு கேட்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மௌலூது சொல்லட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்க ஸைனுல் அன்பியா மட்டும் தான் மௌலூதோ? எத்தனை மௌலூதுகள் இருக்கிறதுங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் ஆலம் அவர்கள் மௌலூது படிக்கின்றார்கள். போய் பாருங்க, ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதின கிதாபுல சொல்லுகின்றார்கள், இன்னலி கல்பன் மஷ்ரூகன் மல்லா யரூமு சிவாகா, யா ரசூலுல்லாஹ், என் உள்ளம் முழுக்க நீங்கள் தான் இருக்கின்றீர்கள், உங்களை தவிர நான் யாரையும் இந்த உலகத்தில் நாடவில்லை. இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் படிச்ச மௌலூதுங்க. நம்ம யாருங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் நபி மேல மௌலூது படிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு நாம் மௌலூது படிக்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்? மௌலூது படிக்கிறதுக்குலாம் ஆதாரம் தேவையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்ச மௌலூது கேட்கின்றீர்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்ச மௌலூது இல்ல, ஹதீஸ்ல வர மௌலூது. இதெல்லாம் கிதாபுல போய், மௌலூது கிதாபுல போய் உடனே போய் பார்த்துறாதீங்க, அங்க கிடைக்காது. புகாரி ஷரீஃப்ல போய் பாருங்க, அதுல இந்த மௌலூது கிடைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிக்கின்றார்கள், ராயிது மஷாரிகல் அர்தி வ மகாரிபிஹா, நான் இந்த பூமியிலே கிழக்கு பகுதி மேற்கு பகுதி, இந்த பூமியின் கால் படாத இடமே கிடையாது, எல்லா இடத்துக்கும் நான் போய்விட்டேன். ஃபலம் அர ரஜுலன் அஃதல மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரையும் நான் பார்த்து விட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் வரை வருகின்ற எல்லாரையும் பார்க்கின்ற வஹி கொண்டு போகின்ற நான் பெருமானாரை விட சிறந்த ஒரு நபரை என் கண்ணால் பார்த்தது கிடையாது. வலம் அஜித் பைத்தன் அஃதல மின் பனி ஹாஷிம், இந்த துன்யாவில் 1000 வீடுகள் இருக்கலாம், குடும்பங்கள் இருக்கலாம்,
பெருமானாருடைய குடும்பம் பனு ஹாஷிமை விட சிறந்த குடும்பம் நான் இதுவரை பெறவில்லை. சொல்றது யாருங்க? இது மௌலூத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்ச மௌலூத். யா சையதி யா ரசூலல்லாஹ் குதுபி யதி மாலி சிவா கவலா அல்வி இலாஹி, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சாங்கன்னா எங்கெங்க இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம சொன்ன மௌலூத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சது ஹதீஸ் கிதாப்ல வரும். மௌலூத்னா என்னங்க? நபியை புகழ்றதுங்க. சஹாபாக்கள் என்னங்க செஞ்சாங்க? நபியை புகழ்ந்தாங்க, அவ்வளோதான். அதனால் பாக்கியவான்களை நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் தூங்குகின்ற நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் உட்காரவில்லை, நபி நம்மை உட்கார வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த காரியத்திற்கு நம்மை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அந்த நபியை எங்கிருந்து கூப்பிட்டா என்னங்க? நபிக்கு திரையா மறைவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிக்கு இங்கிருந்து சலாம் அலைக்கும் சொன்னா காதல் உழுமான்னு கேட்கிறாங்க. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து கடைசில ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். லயன்ஸிலன் ஈஸா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், என்னை வந்து ஜியாரத் செய்வார்கள். சொல்லிட்டு நபி சொல்றாங்க, லஇன் காம அலா கப்ரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என் கபருக்கு பக்கத்தில் வந்து நின்று ஒரே ஒரு தடவை ஃபகால யா முஹம்மத், யா முஹம்மது என்று சொல்லிவிட்டால் லா அஜபதுஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் பதில் தருவேன். பெருமானார் சொல்லுகிறார், ஒரே ஒரு தடவை யா முஹம்மது என்று சொல்லிவிட்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் பதில் தருவேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி दूर और नजदीक सुनने वाले वो கான லாலே கராமத் பே லாக்கோ சலாம். நபிக்கு என்னங்க கிட்ட, நபிக்கு என்னங்க தூரம்? எல்லாம் ஒன்றுதான் நபியை பொறுத்த வரைக்கும். சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஹல் தஸ்மஊன மா அஸ்மஊ, என் காதில் விழுகின்ற ஒன்று உங்கள் காதில் கேட்கிறதா? என் காதில் சில சவுண்டு கேட்குது, உங்க காது கேட்குதா? நம்ம எல்லாம் இங்கே ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். என் காதில் கேட்கறது உங்க காதில் கேட்கும், உங்க காதில் கேட்கறது என் காதில் கேட்கும். நபி சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், என் காதில் ஒன்று கேட்குது, உங்க காதில் கேட்குதா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், எங்கள் காதில் எதுவும் கேட்கவில்லை. இப்போ பெருமானார் சொல்லுகின்றார்கள், நீங்கள் வேறு நான் வேறு, சஹாபியே வேறு நபியே வேறுனா நம்மளும் நபி எவ்வளவுங்க? நபி சொல்லுகின்றார்கள், இன்னீல அஸ்மஉ அதீத ஸமா, வானத்தில் மலக்குமார்கள் செய்கின்ற தஸ்பீஹின் காதில் விழுகிறது. பக்கத்தில் பேசினா நமக்கு அதில் விழுவாதுங்க. பக்கத்து தெருவானா, பக்கத்து வீட்டில் அங்கிருந்து பேசுறவருடைய பேச்சு நமக்கு அதில் இங்கே விழுவாதுங்க. வானம் எங்க இருக்குது? அங்கே செய்கின்ற தஸ்பீஹை மலக்குமார்கள் மைக்கு வச்சியா தஸ்பீ செய்றாங்க? சும்மா தஸ்பீ செய்யறது என் காதில் கேட்கிறது நாங்க பெருமானார். இப்போ சஹாபாக்களை பார்த்து நபி கேட்டார்கள், உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்க முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கிற அரசுல எங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. நபி சொன்னார்கள், மா அரா மௌலிய ஷிபரின் இல்லா வஃபீஹா மலக்குன் சாஜிதுன் நௌ காயிமுன், என் கண்ணுக்கு மலக்குமார்கள் தெரிகின்றார்கள். மலக்கு தோ சரிதா செய்கிறார், தோ மலக்கு நின்று கொண்டிருக்கிறார், தோ மலக்கு ருக்கு செய்கிறார், என் கண்ணுக்கு தெரிகிறது என்றார்கள் பெருமானார். நம்ம கண்ணுக்கு தெரியலங்க. நபியுடைய கண்ணும் நம் கண்ணும் ஒன்னாங்க. நபி கண்ணுக்கு தெரிந்ததில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருமா? நபி மலக்கை பார்க்கின்றார்கள், அவர்கள் சரிதா செய்கின்றார்கள், அவர்கள் ருக்கு செய்கிறார்கள், அவர்கள் தஸ்பீ செய்கின்றார்கள், இதை என் கண் பார்க்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த நபி நம்முடைய நபிங்க. அதனால்தான் மீலாது நபி கொண்டாடி இருக்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைச்சது என்னங்க? எவ்வளோ பெரிய பலன்கள் நமக்கு நபியின் மூலமாக கிடைத்திருக்கிறது. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு முஸ்லிமை கூப்பிடுவான், ஒரு யஹூதியை கூப்பிடுவான், அல்லது ஒரு நஸ்ரானியை கூப்பிடுவான். இந்த பக்கம் ஒரு முஸ்லிம், இந்த பக்கம் ஒரு யஹூதி. ஹதீஸில் வருகிற இதா கான யௌமுல் கியாமத்தி தஃப அல்லாஹு அஸ்ஸ வஜல் இலா குல்லி முஸ்லிமின் யஹூதியன் அவ் நஸ்ரானியன் ஃபயகூலு ஹாதா ஃபிகாகுக மினன் நார், நீ நரகத்தில் போக வேண்டும், நீ நரகத்தில் போக வேண்டும், உனக்கு பகரமாக இவன் நரகத்தில் போகிறான் என்று ஒரு முஸ்லிமுக்கு பகரமாக ஒரு யஹூதியை, ஒரு நஸ்ரானியை நரகத்தில் போடப்படும் என்று ஹதீஸில் வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மை யாருங்க காப்பாத்தினா நரகத்திலிருந்து? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் நாம் நரகத்தில் போக வேண்டிய இடத்தில் நமக்கு பகரமாக வேறொருவர் போகிறார் என்று சொன்னால் இது நபி மூலமாக கிடைத்த பலன்கள் கிடையாதாங்க? எல்லா நபிமார்கள் வந்தார்கள், உலகத்தில் நரகத்தை பயமுட்டாக்கினார்கள். வத்தகுன் நாரல்லதி உஇத்தத்தில் காஃபிரீன், இந்த நரகம்
அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, வணங்காதவர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். எல்லாம் நரகத்தை பயம் காட்டினார்கள். பெருமானார் வந்தார்கள், நரகமா? பயப்படாதீர்கள் என் உம்மத்தே, இன்னமா நாரு ஜஹன்னம் கஹர்ரில் ஹம்மாமி, இந்த நரகத்தின் நெருப்பு என் உம்மத்தை பொறுத்தவரை குளிக்கும் போது சுட தண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த சுட தண்ணியின் சூடு தான் என் உம்மத்திற்கு இருக்கும் என்றார்கள் பெருமான். சுட தண்ணியில் குளிச்சிருக்கிறீங்களா? சுட தண்ணியில் குளிச்சிருக்கிறீங்களே, அந்த சூடு எப்படி இருக்கும்? அதனால கண்ணுக்கு எவ்வளவு வேதனை வரும். இதுதான் என் உம்மத்திற்கு நரகத்தின் வெப்பம். இன்னமா ஹர்ரு ஜஹன்னம் அலா உம்மதி கஹர்ரில் ஹம்மாமி என்றார்கள் பெருமானார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நரகத்தை பயம் உண்டாகின்றார்கள். பெருமானார் சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க, நரகத்தின் வெப்பம் குளியல் அறையில் இருக்கக்கூடிய சுட தண்ணியுடைய வெப்பத்தை போலத்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி அவர்கள் நரகத்தினுடைய இலகுவை காட்டுகின்றார்கள். அந்த நபிக்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம், அவர்களை பற்றி பேசுவதற்காக. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள் என்றால் இன்று அவர்களை பற்றி பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இன்றும் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இது போன்ற கூட்டங்கள், அதனால் தான் இது போன்ற சிறப்புகள் நபியை பற்றி பேசப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து எனக்கு உம்மத்திற்காக நான் கொடுத்த சலுகை என்ன தெரியுமா? ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு நபி வந்தார், சென்று விட்டார்கள். என் உம்மத்திற்கு அவ்வாறு கிடையாது. இன்னல்லாஹ யபஅஸு லிஹாதிஹில் உம்மதி அலா குல்லி ரஅஸி ஸனத்தின் மை யுஜத்திது தீனஹா, என் உம்மத்தில் ஒரு நூற்றாண்டிற்கு ஒரு முஜத்தித் பிறப்பார். முஜத்தித், இது இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சலுகைங்க, பலன்கள்ங்க. என்னங்க? முஜத்திதே தீன், முஜத்திதுல் இஸ்லாம். எப்படிங்க? கஸாலி இமாம் 5ஆம் நூற்றாண்டின் முஜத்தித், 2ஆம் நூற்றாண்டின் முஜத்தித் ஷாஃபி இமாம். பார்த்தீங்களா? முஜத்தித் என்பவர் யார் தெரியுமாங்க? தீன்ல ஏற்படுகின்ற அந்த சரிவுகளை சரி செய்வார், தீன்ல ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்வார், தீனை பிடித்து நிப்பாட்டுவார். இதுதான் முஜத்திதின் வேலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், என் உம்மத்திற்கு ஒரு நூற்றாண்டிற்கு ஒரு முஜத்தித் வருவார். இந்த இதுக்கு முன்னாடி அப்படி ஒண்ணு கிடையாதுங்க. நபி வாழுவார்கள், மறைவார்கள், சென்று விடுவார்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த தீனுக்கு முஜத்தித் என்று ஒருவர் பிறக்கிறார் என்று சொன்னால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய சலுகை என்பதை யாரும் மறந்து விடாது. இன்னைக்கு பாருங்க, நாம் எல்லாம் இந்த உம்மத்தில் பிறந்திருக்கிறோம், பாக்கியசாலிகள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய இரவு வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை, இன்னிலிருந்து டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீலாது நபி கொண்டாடணுமா கேட்குறாங்க. நபி பிறந்த நாளில் அவங்க கிட்ட போய் கேளுங்க, நாளைக்கு ஜும்மாவுடைய நாள், எல்லாரும் ஜும்மா நாளைக்கு தொழுவ போகிறோம், புது ட்ரெஸ் போடுறோம், நல்ல ட்ரெஸ், அத்தர் பூசுகிறோம், சுருமா போடுறோம், ஜும்மாவுக்கு போயிடுறோம், சீக்கிரமாக போயிடுறோம், 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுவ போகிறோம். இதெல்லாம் ஏங்க கிடைச்சிச்சு? ஜும்மாவுடைய நாளைக்கு உள்ள சிறப்புக்கு என்னங்க காரணம்? முன் சென்ற எந்த உம்மத்திற்கும் ஜும்மா கிடையாது. யூதர்களுக்கு சனிக்கிழமை ஜும்மா, நசாராக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜும்மா, இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் வெள்ளிக்கிழமை ஜும்மா. யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், ஜும்மாவுக்கு இவ்வளவு நன்மைக்கு சிறப்புக்கு ஒரே காரணம் இருக்கு. மீலாது நபி யாரெல்லாம் கூடாது என்று சொல்லுகின்றார்களோ அல்லாஹ் வாரம் வாரம் மீலாதை கொண்டாட வைக்கின்றான். வருஷத்துக்கு ஒரு மீலாது வானாங்க, அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், இவன் வருஷத்துக்கு ஒரு நாள் மீலாது கொண்டாட மாட்டான், இவனை வாரம் வாரம் மீலாது நபி கொண்டாட வைக்கணும். மீலாது நபினா ஏதோ ஒரு நபி. ஏன் தெரியுமா? ஜும்மாவுடைய நாளுக்கு இவ்வளவு சிறப்புக்கு காரணம் தெரியுமா? நபி அவர்களே சொல்லுகின்றார், ஜும்மா நாளுக்கு ஏங்க இவ்வளவு சிறப்பு? ஃபீஹி குலிக ஆதம். வருஷத்துக்கு ஒரு நாள் மீலாது நபி கொண்டாட மாட்டேன்னு சொல்றல, உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? வாரம் வாரம் மீலாது கொண்டாடணும். ஏங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் ஜும்மாவுடைய நாள். இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்த நாள் ஜும்மாவுடைய நாள். ஜும்மா நாளுக்கு சிறப்பு. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அந்த நாளில் படைத்தான். அதனால் நீங்கள் மீலாது நபி கொண்டாடுகின்றீர்கள் வாரம் வாரம். மீலாதை ஆதமை கொண்டாடுகிறோம், அவ்வளவுதான். அந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. நபி அவர்கள் சொல்லுகின்றார், ஃபீஹி ஸாஅத்துன் லா யுவாஃபிகுஹா ரஜுலுன் முஸ்லிமுன் இல்லா அதாஹு இய்யா. ஜும்மா நாள்ல ஒரு டைம் இருக்குதுங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன துஆ கேட்டாலும் கபூல் ஆகும். முன் சென்ற எந்த உம்மத்திற்கும் கிடையாது. நபி அவர்கள் வந்தார்கள். ஜும்மாவிலே ஒரு நேரம் இருக்கிறது, கை தூக்கி துஆ கேளுங்கள், அல்லாஹ் உங்கள் துஆவை ஏற்றுக்கொள்வான். யார சொல்லாது எந்த நேரம்? அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். நான் வேண்டுமென்றால் சொல்லுகின்றேன், ஜும்மாவிலே இமாம் 2 குத்பாவுக்கு மத்தியில் அமர்கின்றாரே, அந்த நேரம் தான் கை தூக்கி துஆ செய்து கொள்ளுங்கள். மகரிப் வரைக்கும் அந்த டைம் இருக்கிறது. ஆனால்
அதில் குறிப்பிடப்பட்ட டைம் 2 குத்துபாவுக்கு மத்தியில் இமாம் மிம்பரில் இருக்கின்றாரே, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதுக்கு துவாவுல் முஸ்தஜாப் என்று சொல்வார். இது உம்மத்திற்காக அல்லாஹ் கொடுத்த சலுகை என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னைக்கு நம்ம எல்லாம் மீலாது நபியுடைய அன்னைக்கு பார்த்தா கந்தூரி கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், நேர்ச்சைகள் கொடுக்கிறோம், அவங்க பேர்ல நம்ம ஆடுகள் வெட்டுகின்றோம், கறிகள் கொடுக்கின்றோம். இதெல்லாம் கூடாது என்று சொல்லக்கூடியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்ன? அனஸ் பின் மாலிக் சொல்லுகின்றார்கள், தபரானிலே இந்த ஹதீஸ் வருகிறது. அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்க அன் நஃப்ஸிஹி பாதமா புஇஸ நபியன். பெருமானார் 40 வயசில் எப்பொழுது நுபுவத் வெளிரங்கமாக கொடுக்கப்பட்டதோ 40 வருஷம் ஆன பிறகிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும், அதாவது 63 வயசு வரைக்கும் 23 வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் தான் பிறந்த நாளில் பெருமானார் தன்னுடைய பெயரிலே குர்பானை கொடுத்திருக்கிறார்கள், அகீகா கொடுத்திருக்கிறார்கள். எங்க ஒரு குழந்தை பிறந்தா ஒரு தடவை தாங்க அகீகா, ஒரு தடவை அகீகா கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ஆனால் பெருமானார் வருஷம் வருஷம் அகீகா கொடுத்திருக்கிறார்கள் தனக்காக. இது தபரானிலே வருகின்ற ஹதீஸ். இன்னைக்கு அதனால தான் நம்ம மீலாது நபி அன்னைக்கு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கிறோம், தபரு கொடுக்கிறோம், நஸ்ரானா கொடுக்கிறோம். என்னங்க காரணம்? நபி அவர்களுடைய சுன்னத்துங்க. வருஷம் வருஷம் பெருமானார் அந்த நாளிலே தன் பெயரில் அகீகா கொடுத்தார்கள். ஹதீஸுடைய வார்த்தை. அந்த நபியுடைய பேர்ல நாம் அகீகா கொடுக்கலன்னா, அந்த நபியுடைய பேர்ல நாம் நேர்ச்சைகள் கொடுக்கவில்லை என்று சொன்னால், உலகத்தில் யாருக்காக நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அவர் உங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமலும் போகலாம். நபியுடைய பேரில் நீங்கள் கொடுத்தால், நீங்கள் ஒன்று கொடுத்தால் பலதாக கிடைக்கும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து பழகியவர்கள், வாங்கி பழகியவர் கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் நபிக்கு இஹ்சான் செய்ய முடியாதுங்க. நபியினுடைய இஹ்சான் எல்லாமே இருக்கிறது. மனைவி இருக்கின்றவரை தான் உங்களுக்கு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னல் நஃப்ஸிக அலைக ஹக்கா வலி அஹ்லிக அலைக ஹக்கா வலி ஜௌஜிக அலைக ஹக்கா. ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஹக் இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வாது குல்லதி ஹக்கின் ஹக்கஹு. உலகத்தில் நீங்கள் எந்த பொருள் எல்லாம் பயன்படுத்துவீர்களோ அதற்கு உண்டான கடமை நிறைவேற்ற வேண்டும். நம்ம ரோட்ல நடந்து போறோம் பாருங்க, அது தரீக ஹக்கஹு. நபி சொன்னார்கள், இந்த பாதைக்கு ஹக்கு இருக்கிறது, நீங்கள் இதை சரி செய்ய வேண்டும். யார சொல்லுங்க, இந்த பாதைக்கு என்ன ஹக்கு இருக்கிறது? கல் முள் இருந்தால் ரோட்ல நீங்க நகர்த்தி போட வேண்டும். இதுவும் இந்த பாதைக்கு செய்ய வேண்டிய ஹக் என்றார்கள். உலகத்தில் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக் என்னங்க? அவன் மௌத்தாகிற வரைக்கும் சாப்பாடு கொடுக்கணும். பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக் என்னங்க? அவன் 15 வயசு பாலிகாகிற வரைக்கும் அவனுக்கு உண்டான காசுகள் கொடுக்க வேண்டும். முடிந்து விட்டது. எல்லாருக்கும் ஹக்குகள் இந்த உலகத்தில் செய்து முடித்து விடலாம். நபி மட்டும்தான் அவருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் நம்மால் செய்து விடுத்து முடிக்கவே முடியாது. இந்த உலகத்தோட்டு நீங்க போகும்போது எல்லாருடைய கடமை நிறைவேற்றி இருப்பீர்கள். நபிக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்மால் முழுமையாக செய்யாமல் தான் போவோம். ஏங்க, நபிக்கு யாருங்க கடமை செய்ய முடியும்? நபி செய்த ஒவ்வொரு இஹ்சானுக்கும் நம்மால் எத்தனை தடவைகள் என்ன செய்ய முடியும்? கைமாறுகள் செய்து விடவே முடியாது. அதனால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை, மீலாத் நபியுடைய நோக்கமே நபி வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி மாறணுங்க. நபி எப்படி வாரினார்கள்? தாடி வைக்கிறதும் சுன்னத்து தான், துப்பி போடுறதும் சுன்னத்து தான், தொழுறதும் சுன்னத்து தான், மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் நபியினுடைய வாழ்க்கையின் பெரிய சுன்னத்து என்ன தெரியுமாங்க? அவர்கள் யாரையும் நோவினைப்படுத்தியது கிடையாது. யார் உள்ளத்திலும் நபியுடைய வெறுப்பு கிடையாதுங்க. எதிரிகள் நபியை பாராட்டினார்கள்ங்க. எம்பெருமானார் யாரை வருத்தப்படுத்தி இருப்பார்கள்? யோசிப்பார். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபியை நேசித்தார்கள், அவருடைய பண்புகள் பழக்கங்களை பற்றி இந்த உம்மத்திடத்தில் பேசுங்கள். பெருமானார் எதையெல்லாம் பயன்படுத்தினார்கள்? உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். நம்ம வீட்டில் போய் பாருங்க, பெண்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வீட்டில் போய் பாருங்க, அடுப்பாங்கரை போய் பாருங்க, சமையல் கட்டு, சக்கரை இருக்கும், உப்பு இருக்கும், மிளகாப்பொடி இருக்கும், புளி இருக்கும், அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், எல்லாம் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் சுன்னத்தான். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், வீடு என்றால் ஒரு பொருள் இருக்க வேண்டும். வீட்டில் கம்பல்சரி ஒரு பொருள் இருக்கணுங்க. நபியினுடைய சுன்னத்தை நான் சொல்லுகிறேன். நபி வந்ததனால் நமக்கு கிடைத்த பலன்கள், சலுகைகள் என்ன என்பதனால் தான் நான் இதெல்லாம் பேசுகின்றேன். நம்ம வீட்டில் போய் செக் பண்ணுங்க. பாதாம் இருக்கும், பிஸ்தா இருக்கும், ஹார்லிக்ஸ் வச்சிருக்கிறோம், பூஸ்ட் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு இருந்தாங்க. நம்ம சுன்னத்தா கேட்டால் கிடையாது. உங்கள் வஸ்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் நபி சொன்ன ஒரு வஸ்து நம்ம வீட்டில் யார் வீட்லையும் இருக்காது. யார் வீட்லையாவது இருந்தால் ரொம்ப சந்தோஷம். பெருமானாருடைய சுன்னத்து இது. இந்த இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இது இன்றிலிருந்து ஒரு வைராக்கியம் வையுங்கள். இந்த சுன்னத்தை நான் வாழ்நாளில் கடைப்பிடிப்போம். ஏங்க,
ஒரு சுன்னத்தை கடைபிடிச்சிட்டிங்கன்னா போதும். நபி சொன்னார்கள், யாரும் கைவிடப்பட்ட ஒரு சுன்னத்தை யார் எனக்காக பிரியப்பட்டு செய்வாரோ 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். 100 ஷஹீத். ஒரு ஷஹீத் நன்மையில நீங்க செஞ்ச எல்லா பாவம் கல்யாணம். குல்லு தம்பின் யுக்ஃபரு லிஷ்ஷஹீதி இல்ல தைன். நபி சொன்னாங்க, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ஷஹீதுக்கு மன்னிச்சான், கடனை மன்னிக்க மாட்டான். 100 ஷஹீதுடைய நன்மை ஒரு சுன்னத்தை கடைபிடித்தால். இது ஹதீஸ். ஆனால் அதை யாரும் செய்திருக்க கூடாது. இன்னைக்கு அந்த சுன்னத்தை போடிச்சு. அதனால தான் நான் உங்களிடத்தில் சொல்லிக்கிறேன், இன்றிலிருந்து நம்ம வீட்டில் பேர்ச்சம்பழம் வாங்கி வை. பேர்ச்சம்பழம் கம்பல்சரி. எப்படி அரிசி காலி ஆயிடுச்சுன்னா உடனே அரிசிக்கு போய் ஆர்டர் பண்ணிடுறோம். பருப்பு காலி ஆயிடுச்சுன்னா பருப்பு தேவை, மாற்று கருத்து கிடையாது. பெண்களே நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள், சமையல் கட்டு பொறுப்பு உங்களது தான். கணவர் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டார். பேர்ச்சம்பழத்தை வாங்கி வைங்க. ஏன் தெரியுமா? நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், பைத்துன் லா தமர ஃபீஹி லா பரக்கத ஃபீ. எந்த வீட்டில் பேர்ச்சம்பழம் இல்லையோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வராது. பரக்கத்து வராது. பேர்ச்சம்பழமே இல்லைன்னு சொன்னா பரக்கத்து வராதுன்னா, குர்ஆன் இல்லைன்னா, நபி இல்லைன்னா எங்கெங்க பரக்கத்து வரும்? தொழுகை இல்லைன்னா, முசல்லா இருக்குது தொழுகை காணும், குர்ஆன் இருக்குது காரிய காணும். குர்ஆன் நாங்க பரக்கத்து, குர்ஆனை ஓதுனங்க, முசல்லாவை பரக்கத்து தொழுணுங்க, சொல்லுங்களேன். அது மாதிரி பேர்ச்சம்பழம். நபி ஒரு வீட்டிற்கு வருகை தருகின்றார்கள். கேட்டார்கள், பேர்ச்சம்பழம் இருந்தா கொண்டு வாங்க. யார சொல்ல, எங்க வீட்டில் பேர்ச்சம்பழம் இல்ல. ஹதீஸில் நபி சொல்லுகின்றார்கள், ஜியாஉ அஹ்லிஹி, இந்த வீட்டில் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லை, இந்த வீட்டில் எல்லாரும் பசியாக இருக்கின்றார்கள் என்று நபி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏங்க உங்க வீட்டில் பேர்ச்சம்பழம் இல்ல, பரக்கத் இல்ல. கம்பல்சரி நிலையிலிருந்து சுன்னத்தை கடைபிடிங்க. அதற்காகத்தான் இந்த மீலாது மஜ்லிஸ். ஏங்க நபியுடைய வாழ்க்கை முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். பேர்ச்சம்பழம் வாங்கி வச்சிங்கன்னா பரக்கத்துங்க. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ பேர்ச்சம்பழம் இருக்கும், தண்ணீர் இருக்கும். அதனால் தான் அதற்கு நபி அவர்கள் ஸஹராவைன், வாழ்க்கையின் அஸ்திவாரம், இதை வச்சுதான் வாழ முடியும் என்ற பெயரை கொடுத்தார்கள். அதனால பேர்ச்சம்பழம் வச்சுக்கோங்க, அதை சாப்பிடுங்கள். அது பெருமானார் 7 பேர்ச்சம்பழம் சாப்பிட்டா எல்லா நோய்களுக்கும் மருந்துன்னு சொல்றாங்க. மன் தஸப்பஹ பிஸபஇ தமரத்தின் மின் அஜ்வாத்தின் கான லஹு ஷிஃபாஉ மின் குல்லி தா. ஹதீஸ்ல வருகிறதுங்க, 7 பேர்ச்சம்பழம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோய்க்கும் மருந்துங்க. இன்னைக்கு 7 மாத்திரையை சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 மாத்திரை, சாப்பிட்ட பிறகு 3 மாத்திரை. சில பேர் சாப்பாடு தான், மாத்திரையே தான் சாப்பாடு. எல்லாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் பேர்ச்சம்பழம் சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறோமா? நபியுடைய சுன்னத் பாருங்க. இன்னொரு ஹதீஸை நான் சொல்லுகிறேன். இன்று நபியினால் கிடைத்த சலுகைகளை, பழையங்களை நான் சொல்லுகின்றேன். ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள், லம் யகுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதஅஹுன்ன ஃபி ஸஃபரி வலா ஃபில் ஹாதரி கம்ஸத்துன். 5 வஸ்துக்கள் நபியை விட்டும் பிரிந்ததே கிடையாது. சஃபரிலும் சரி, ஹாதரிலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, நபி தான் கூட 5 வஸ்துக்களை வச்சிருப்பாங்க. நீங்க எத்தனை பேர் பயணம் செய்யறவங்க இருப்பீங்க, பிசினஸ் விஷயமா வெளியூர் போவீங்க, அல்லது இங்க பக்கத்துல போவீங்க, எங்க போனாலும் சரி ஒரு பேக் வச்சுக்கோங்க. அதுல இந்த 5 வஸ்து வச்சுக்கோங்க. நபியினுடைய வளமை இது. வாழ்நாளில் இந்த வஸ்து இல்லாமல், 5 வஸ்து இல்லாமல் நபி வெளியில புறப்பட்டதே கிடையாதான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், 5 வஸ்து கூட வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணுங்க, அமல் செய்யுங்க. நபியினுடைய முஹப்பத் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் நபியை தேடி போக தேவையில்லை. நபியினுடைய அந்த முஹப்பத் உங்கள் வீட்டு கதவை தட்டும். ஏங்க, எனக்காக இவன் என்னுடைய சுன்னத்தை தேடி தேடி அமல் செய்தான். 5 வஸ்து. ஃபர்ஸ்ட் என்னங்க? அல் மிர்ஆத், கண்ணாடி. கண்ணாடி. சூஃபியாக்கள் அதிகம் கண்ணாடி பார்ப்பார்கள். ஷேக்மார்களை கூட இருந்து பார்த்தவர்கள் பார்த்திருப்பார்கள். சர்க்கார்மார்கள் அதிகமாக கண்ணாடி பார்ப்பாங்க. ஏங்க கண்ணாடி பார்க்கணும்? அல் மூமின் மிர்ஆத்துல் மூமின். கண்ணாடி பார்த்தாதாங்க உங்க அழகு என்ன, அல்லாஹ் யார், நீங்க யாருன்னு தெரிய வரும். கண்ணாடி பார்க்குற வளமை சுன்னத்துங்க. நபி தான் கூட கண்ணாடி வச்சிருப்பாங்க. உள்ளூர்ல வெளியூர்ல கண்ணாடி, சின்ன கண்ணாடி, உங்க மூஞ்ச பார்த்து. 2வது அல் முக்குஹுலா, சுர்மா டப்பா. சுர்மா. இன்னைக்கு சுர்மா டப்பானா என்னங்க? ஒருத்தர் சுர்மா டப்பா கடையில் போய் வாங்குறாருன்னா ஜனாசா யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். வீட்டில் ஜனாசாக்கு மட்டும்தான் சுர்மா. மையத்து ஆகிட்டாருன்னா ஒரு கண்ணில் சுர்மா தடவுறாங்க. என்னங்க, சுர்மாவோட வழி அனுப்பி அனுப்பிச்சு விட்டுருவோம், அதோட முடிஞ்சிச்சு, திரும்ப வந்துடாது இந்த பக்கம். ஏங்க நம்ம கண்ணில் தடவுனாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இரவிலே தூங்கினால் கொஞ்சோண்டு சுர்மா தடவிட்டு தூங்குங்க. உங்க கண்ணாடி, இன்னைக்கு எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. நபி சொல்லுகின்றார்கள், கண்ணில் நீங்கள் சுர்மா தடவினால் உங்கள் பார்வை கூர்மையாக தெரியும். நீங்க கண்ணாடி போட தேவையே வர.
இன்னைக்கு சின்ன வயசு பசங்கள்லாம் கண்ணாடி போடுறான். நபி சொன்னார்கள், நீங்கள் கண்ணில் சுருமா தடவுங்கள், சுருமா தடவுங்கள். இரவுல கொஞ்சம் சுருமா தடவிட்டு தூங்குங்க. கண்ணாடி போட வேண்டியது உங்க பார்வை கிளீனா தெரியுங்க. சஹாபாக்கள், சல்மானே பாரிசி 90 வயசு, யாருடைய துணை இல்லாமல் நடக்கின்றார்கள். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு 120 வயசு, ஒரு பல்லு உள்ள ஒரு முடி வெள்ளையாகலங்க. என்ன காரணம்? சஹாபாக்களுடைய சுன்னத்துகளை வாழ்நாள் முழுக்க அமல் செய்தவர்கள். நபி சுர்மா போடுங்கள் என்றால் போடுவார்கள். அடுத்து என்னங்க? மூன்றாவது மிஸ்வாக். இன்னைக்கு நம்ம எல்லாம் கலாச்சாரம் மாறி போயிட்டோம். பிரஷ் டூத் பிரஷ் எங்கங்க மிஸ்வாக்கு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், குன்து அஜ்தனி லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவாக மின் அராக்கின். அராக்கு மரத்திலிருந்து மிஸ்வாக் குச்சியை நான் நபிக்கு உடைத்து கொடுத்தேன். மிஸ்வாக்கு தடவுற பழக்கம் இருந்துச்சுன்னா பல்லு கட்டியா இருக்குங்க, ஈரெல்லாம் வலுவா இருக்குங்க, ஒரு பல்லு கீழே உழுவாதுங்க. இன்னைக்கு நம்மளுடைய பல்லுடைய நிலைமை என்ன? பாதி பேர் செட்டு பல்லு தான் மாட்டி வச்சிருக்கோம். என்ன காரணங்க? இங்க மிஸ்வாக்குடைய வலிமை இல்லையே. நபி மிஸ்வாக்கையோடு மேராஜுக்கு போறாங்கங்க, கூட மிஸ்வாக்க மேராஜுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சாஹிபு சஃபர் பில் ஹாதார் சையதுனா பிலால் ஹபஷி நபி எங்கெல்லாம் போகின்றார்கள் கூட மிஸ்வாக் எடுத்துட்டு போறாங்கங்க. நாலாவது என்ன தெரியுமா? அல் முஷ்த், சீப்பு வச்சுக்கணுங்க கூட. இன்னைக்கு ஒரு ஆள் யூஸ் பண்ண சீப்பு ஒரு ஆள் யூஸ் பண்ணக்கூடாது. நபியுடைய சுன்னத் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லா ஒருத்தருடைய சீப்பா ஒரு குடும்பமே சேர்ந்து யூஸ் பண்ணது ஒரு சீப்பு தான். என்னங்க, ஷேர் ஆட்டோ மாதிரி எல்லாரும் ஏறுங்க. அதே மாதிரி ஒரே சீப்ல 20 பேர் சீப்பு வராங்க, தலை வர்றாங்க. நபியுடைய சுன்னத்தினை தெரியுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சீப்பு வச்சுக்கணுங்க. இது நபியுடைய சுன்னத். நபி எங்க போனாலும் சீப்பு வச்சுப்பாங்க, தலை வாருவாங்க. சூஃபியாக்கள் இதை பயன்படுத்தக்கூடியவர்கள், சர்க்கார்மார்கள் இதை பயன்படுத்தக்கூடியவர்கள். நபி சொல்லுகின்றார்கள், என்னங்க, உங்க கூட சீப்பு வச்சுக்கோங்க. ஐந்தாவது வல் மிதிரி, என்னங்க, குச்சு. ஒரு தற்காப்புக்கு பெருமானார் குச்சு வைத்திருந்தார்கள். தான் எங்கேயாவது அவர்களுக்கு சொறைவதாக இருந்தால் அதை சொறைந்து கொள்வார்கள், தலை வாரிக்கொள்வார்கள், தலையை அதை சரி செய்வார்கள். குச்சி வச்சிருந்தான். சில இடத்துல இஸ்திஞ்சா போக வேண்டிய தேவை ஏற்படும், முன்னால் அதை நட்டி விடுவார்கள். குச்சி கூட வச்சிருந்தாங்க. 5 வஸ்துக்கள் நபியோடு இருந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே நான் எதற்காக சொல்கிறேன், இதெல்லாம் செய்வதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த மீலாது நபி என்பது பெருமானாரை எப்படியாவது சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன செய்வது? மீலாதிலே முஹப்பத்துகள் மட்டும்தான் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ செய்யப்படாதுங்க. மதீனாவிலே செய்தனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வாழ்நாளில் ஒரு தடவை கூட வாகனத்தில் பயணம் செய்ததே கிடையாது. கான மாலிகுன் லா யர்கபுல் மதீனா, அவர்கள் மதீனாவில் வாகனம் செய்தது கிடையாது. குதிரையில யாராவது கேட்டால், சஹாபாக்கள் வாகனம் செய்திருக்கிறார்களே குதிரையிலே, ஒட்டகத்திலே, மாலிக்கை நீங்கள் ஏன் ஏறியது கிடையாது? சொல்லுவார்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்தஹி, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, அன் அத்தா துருபத ரசூலில்லாஹ் பிஹாஃபிரி தாபத்தின், பெருமானார் காலடிப்பட்ட இடத்தில் என் குதிரையை கொண்டு செல்வதா? நபியுடைய கால் பட்டிருக்குதுங்க அந்த இடத்துல. அந்த இடத்தில் நான் வாகனத்தை வைத்து மிதித்து விட்டால் அது பேதபா போயிடுமே. வாகனம் செய்தது கிடையாது மாலிக் இமாம். நபி தடுக்கலங்க. பிதாத் பாருங்க, இன்னைக்கு மீலாது நபி கொண்டாடுறது பிதாத் ஆச்ச, மாலிக் இமாம் செஞ்சது பிதாத்துங்க. ஏங்க, சஹாபாக்கள் வாகனம் செய்திருக்கிறார்கள், மாலிக் இமாம் வாகனம் செய்தது கிடையாது. அதனால பிதாத்துக்கும் சுன்னத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் எதை கேட்டாலும் பிதாத் என்று சொல்லக்கூடியவர்கள். நான் ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன், சுன்னத் பிதாத்துக்காக, ஒரு விளக்கத்திற்காக. இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு லேட்டா வந்தா மஸ்பூக் என்ற ஒரு சட்டம் இருக்குது. மஸ்பூக்னா என்னங்க? ஒருத்தர் 2 ரக்காத் லேட்டா வந்துட்டார், தனியா தொழுவார். நபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்பூக்குடைய சட்டம் என்ன தெரியுமா? இமாமோடு சேரக்கூடாது. இமாம் 2 ரக்காத் தொழுதுட்டார், இவங்க 2 ரக்காத் தனியாக தொழுது விட்டு இமாமோடு 3வது ரக்காத்துல சேரணும். இதுதான் சட்டமாக இருந்துச்சு. முஆத் பின் ஜபல் பள்ளிவாசலுக்கு வராங்க, 2 ரக்காத் மஸ்பூக் ஆயிடுச்சு. வளமை என்ன தெரியுமா? தொழுவக்கூடியவர் கை காட்டுவார், உனக்கு 1 ரக்காத் போடிச்சுப்பான், 1ன்னுவார். அவர் தனியா 1 ரக்காத் தொழுதுட்டு இமாமோடு சேருவார். 2 இப்படி கை காட்டுவார், 2 ரக்காத் தனியா தொழுதுட்டு இமாமோடு சேருவார். இதுதான் வளமை. நபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஆத் பின் ஜபல் முதலுக்கு பள்ளிவாசல் வருகின்றார்கள், இமாமோடு சேர்ந்துட்டார். இமாம் சலாம் கொடுத்த பிறகு 2 ரக்காத் அப்படியே ஜமாத்தோடு தனியாக எழுந்து நின்று, இன்னைக்கு நம்ம மஸ்பூக் எப்படி செய்றோமோ அது மாதிரி தொழுதார்கள். நபி திரும்பி பார்த்தாங்க, முஆத் பின் ஜபல் தொழுதுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, சுன்னத்து பிதாத். இன்னைக்கு சஹாபாக்கள் நபி செஞ்சதுதான் சுன்னத்து, சஹாபாக்கள் செஞ்சது பிதாத் என்று சொல்லுகின்ற காலம். அதற்காக இந்த ஹதீஸை நான் சொல்லுகின்றேன். முஆத் பின் ஜபல் தனியா 2 ரக்காத் தொழுதுட்டு இருந்தாங்க. பெருமானார் இப்போ முஆத் பின் ஜபலை பார்த்து சொன்னாங்க, அது சன்னலக்கும் முஆத்,
முஆத் பின் ஜபல் உங்களுக்காக ஒரு அருமையான சுன்னத்தை செய்திருக்கிறார், ஃபக்பிலு, நீங்களும் அவர் செஞ்ச சுன்னத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த சுன்னத்தை கடைபிடிக்கிறோங்க. இமாமோடு 2 ரக்காத், இது நபி சொல்லலைங்க, நபி செய்யலைங்க, முஆத் பின் ஜபல் செஞ்சதை நம்ம கடைபிடிச்சிருக்கிறோம் காப்பியாக. பார்த்தீங்களா, சஹாபாக்கள் செஞ்சது எப்படிங்க சுன்னத்தா போச்சு? பிதாத்துங்க அது. எது பிதாத்தோ அதற்கு நபி சுன்னத் என்ற பெயர் கொடுக்கின்றார்கள். இன்னைக்கு சுன்னத்துக்கே பிதாத்தின் பெயர் கொடுக்குறான். இன்னைக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், மீலாது நபியை விட ஒரு சுன்னத்தான காரியம் வேறு என்னவாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இங்கே சிறுவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நமக்கு நபியுடைய முஹப்பத், நபியை திட்டக்கூடியவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதுங்க சஹாபாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நபியை ஒருத்தன் வெறுக்கிறான், திட்டுறான், அசிங்கமா பேசுறான், மௌலிது ஓதாதீங்க, மீலாது நபி, நபி இறந்து போயிட்டாங்க, மண்ணோடு மண்ணாயிட்டாங்க, மச்சி போயிட்டாங்க, நவுது பில்லா ஒருத்தர் சொல்றான் என்று சொன்னால் அவன் நம்முடைய பார்வையில் யார் தெரியுமா? சுவர். இது நான் சொன்னா பெரிய வார்த்தையா போயிடும். இது யார் தெரியுமா சொன்னா? உமர் பின் கத்தாப். நபி சொன்னார்கள், யாருடைய நாவல அல்லாஹ் பேசுகிறான், எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வந்தால் உமர் வருவார் என்று சொன்னார்கள். அந்த உமர் பின் கத்தாப் சொல்லுகின்றார்கள், உமைர் பின் வஹப் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரி, நபியுடைய துரோகி, விரோதி இருந்தார் ஒரு காலத்தில். பத்ர் எல்லாம் எதிராக இருந்தார். இப்ப அவர் இஸ்லாத்தை ஏத்துக்க வருகின்றார்கள். உமைர் பின் வஹப் பத்ருக்கு பிறகு எதிரியாக வாழ்ந்தார்கள், இருந்தார்கள். இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்க வராங்க, ஏத்துக்கிட்டாங்க. இப்போ உமர் பின் கத்தாப் சொன்னார்கள் அவர்களை பார்த்து, யா உமைர் லஹின்ஸீருன் அஹப்பு இலைய மின்க, நீ நபியுடைய விரோதியா இருக்கும் போது பன்றி என்னிடத்தில் சிறந்ததாக இருந்துச்சு உன்னை விட. ரோட்ல போற பன்னி கூட எனக்கு பிடிக்கும், உன்னை பிடிக்காது. ஏன்? நபியுடைய எதிரியாக இருந்தாய். ஆனால் வல்லாஹி இன்றைய நாள் அஹப்பு இலைய மின்னி பிபாதி புனைய, இன்று என் பிள்ளைகளை விட நீதான் எனக்கு பிரியமானவன். என் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களை விட உன்னை நான் அதிகம் நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ இன்னைக்கு நபியுடைய ஆஷிகா போயிட்ட, நபியுடைய முகபத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால் நேற்று வரை நீ பன்னிரை விட மோசம், பன்றியை விட மோசம், இன்று நீ என் பிள்ளைகளை விடவும் சிறந்தவர் என்றார்கள் பெருமானார் செய்தனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் உமைர் பின் வஹபை பார்த்து சொன்னார்கள். அதனால் நபியுடைய நேசம் வைத்தால் நாம் அவரை நேசிப்போம், நபியை விட யார் தூரமாக இருக்கிறாரோ அவரை நாம் விருப்போம். இது சஹாபாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்தாக இருக்கிறது. எனவே இங்கே வந்திருக்கக்கூடியவர்களே, நபி அவர்கள் பல சலுகைகள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். தோ இன்னைக்கு யாராவது பயணத்தில் போறீங்களா, 4 ரக்காத் 2 ரக்காத்துங்க. குஸிரத்தி ஸலாத்து ரக்அத்தைனி ஃபி ஸஃபரி, பெருமானார் சொன்னார். நீங்கள் உள்ளூரில் இருந்தால் 4 ரக்காத், வஃபில் ஹதரி 4 ரக்காத். உள்ளூர்ல 4 ரக்காத் தொழுவீங்க, வெளியூர் போயிட்டீங்கன்னா 2 ரக்காத். இது நபி வந்ததனால் சலுகைங்க. ஒருத்தருக்கு குளிராக இருக்கிறது, மோசா போட்டுக்கலாங்க, கால கழுவு தேவையில்லை. மோசாவை போட்டுட்டு நீங்க ஒரு தடவுனா போதும், உங்களுடைய தொழுகை கூடிருங்க. முன் சென்ற எந்த உம்மத்திற்கும் மோசா கிடையாதுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், மோசாவை அல்லாஹ் இந்த உம்மத்திலே அல்லாஹ் சலுகையாக கொடுத்திருக்கிறான். இன்னல்லாஹ் ரஹஸ லகும், அல்லாஹ் உங்களுக்காக அல்லாஹ் இதை சலுகையாக கொடுத்து விட்டான். ஃபக்பிலு ருகஸஹு, அல்லாஹ்வுடைய சலுகைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்னைக்கு எத்தனையோ சலுகைகள். இன்னைக்கு எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்கிறாங்க, சேர்ல நின்று தொழுகின்றார்கள். பார்த்தீங்களா, சேர்லாம் ஒரு காலத்தில் கிடையாதுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, எப்படிங்க தொழுவணும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க நின்று தான் தொழுவணும். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு சஹாபி ரசூல், மூல நோய் வந்துடுச்சு, மூல நோய். நபி சொன்னார்கள், இந்த சஹாபியை பார்த்துக்கோங்க, மூல நோய் வந்த சஹாபி. இவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ மலக்குமார்கள் பின்னால் சென்று சென்று சலாம் சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு மொஹல்லால ஒருத்தர் சலாம் சொல்ல மாட்டாருங்க, மொஹல்லால் நமக்கு சலாம் சொல்ல மாட்டார். சஹாபி யாருங்க? மலக்கு சலாம் சொல்லுகின்றார்கள். நபியுடைய சுன்னத் என்று கேட்கக்கூடியவர்களே, நபியினுடைய வாழ்நாள் சுன்னத் என்ன தெரியுமா? நபி யாரை பார்த்தாலும் புன்முறுவல் பூர்ப்பார்கள். ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்லுகின்றார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஆஹு ரஆ தபஸ்ஸுமன். யாரை பார்த்தாலும், இன்னைக்கு போட்டோல மட்டும் தாங்க சிரிக்கிறான் மனுஷன். வீடியோ பிடிச்சான் கல்யாண வீட்டில், ஸ்மைல் ப்ளீஸ், உடனே சிரிக்கிறான், அதோட காணும், சிரிப்பு போயிடுச்சு. நபியினுடைய வாழ்நாளுடைய சுன்னத் என்ன தெரியுமாங்க? ஸ்மைல் ப்ளீஸ் தான். எல்லா டைமும் யாரை பார்த்தாலும் நபி சிரிப்பார்கள். இந்த சுன்னத்து போயிடுச்சாங்க இன்னைக்கு. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஆஹு ரஆ தபஸ்ஸுமன், ஒரு சிரிப்பு சிரிக்கணுங்க. எதிரியும் உங்களுடைய நண்பனாக போயிடுவாங்க. இன்னைக்கு சிரிக்கிறது இல்லைங்க, நண்பனை பார்த்து முறைக்கிறானுங்க, நண்பனை பார்த்து முறைக்கிறான். யாரை சிரிக்க வேண்டும் அவனை பார்த்து முறைக்கிறாங்க. நபியுடைய சுன்னத் என்ன தெரியுமா? முசாஃபா செஞ்சா அவர் கை எடுக்கிற வரைக்கும் நபி கை எடுக்க மாட்டான்.
இன்னைக்கு இவன் கையே கால்வாசி தான் கொடுக்குறான். நபியுடைய வளமை ஃபுல்லாக கையை கொடுத்தாங்கன்னு கையை எடுக்க மாட்டார்கள். யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவார்கள். இன்று வேண்டப்பட்டவருக்கு சலாம் சொல்வது கியாமத்துடைய அடையாளம், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்னமின் அஷராத்தி சா. இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய குரோதங்கள் விரோதங்கள் போனோமா, என்னங்க செய்யணும்? யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லும். நபி சொன்னார்கள், கியாமத்தின் அடையாளம் அஸ்ஸலாமுலில் மாரிஃபதி, தெரிந்த நபருக்கு மட்டும் சலாம் சொல்லுது. விஐபிகளுக்கு சலாம் சொல்லுது. கார்ல வந்து இறங்குறாரா, அஸ்ஸலாமு அலைக்கும். சைக்கிளில் வராரா, திரும்பிக்கிறான் மூஞ்ச பார்த்து சலாம் சொல்றது. நபியுடைய சுன்னத்தை இது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்று இந்த எல்லாம் நபியினுடைய வாழ்நாளின் சுன்னத் என்ன தெரியுமா? நபி யாரை பார்த்தாலும் முகமலர்ச்சி செய்வார்கள், எல்லாரோடு அன்பாக பழகுவார்கள். யாரையும் நபி வருத்தப்படுத்தியது கிடையாது, யாரையும் சீ என்று சொல்லுவது கிடையாது, யாரையும் நபி வெறுத்தது கிடையாது. உபை பின் சலூல் போன்ற முனாஃபிக்குடைய தலைவனுடைய ஜனாசாவில் நபி வந்து தொழ வைக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம அண்ணன் வீட்டு ஜனாசாக்கு, அண்ணன் இறந்து போன ஜனாசாக்கு போவாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. சாதனையா சொல்றாங்க, என் அண்ணன் கிட்ட நான் பேசுறது இல்லை, அவர் ஜனாசாக்கு நான் போலங்க. உபை பின் சலூல் நபிக்கு செய்த துரோகம் எவ்வளவோ, நபி தன்னுடைய ஜுப்பாவை கஃபனா கொடுத்தாங்க, கபூர்ல போய் படுத்துட்டாங்க, ஜனாசா நபி தொழ வைத்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவெல்லாம் நபியினுடைய மீலாது இல்லையா? எதிரியாக இருந்தாலும் அன்பாக பேசினார்கள் பெருமானார். அதனால் நீங்கள் எல்லாம் நபியினுடைய பண்புகளை பண்பாக்கி கொள்ளுங்கள், யாரும் எதிரியாக்காதே. எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள். பெருமானார் அதை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அல் ஹல்கு குல்லுஹும் இயாலுல்லாஹ், மொத்த படைப்புகள் அல்லாஹுடைய ஒரு குடும்பம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நேரம் கடந்துச்சு, ரொம்ப நேரம் பேச வேண்டும் என்ற ஆசைகள். ஆனால் நபி மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்த சலுகைகள் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு நான் அதை தான் சொல்ல வந்தேன். இம்ரான் பின் ஹுசைன் மூல நோய் வந்துருச்சு. பெருமானார் அவர்களை பார்த்து சொன்னாங்க, யா இம்ரான் சல்லி காயிமன். இந்த உம்மத்துடைய சலுகை பாருங்கள். இன்னைக்கு சேர்ல யாரெல்லாம் தொழுகின்றீர்களோ, இந்த உம்மத்தில் வந்ததனால் கிடைத்த சலுகை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். முன் சென்ற உம்மத்தில் நின்று தான் தொழுக வேண்டும், உட்கார்ந்து தொழுதால் தொழுகை கூடாது. நபி சொல்லுகின்றார்கள், சல்லி காயிமன், இம்ரானே முடிந்தால் நின்று தொழு, ஃபஇல்லம் தஸ்தத்ய ஃபஅலா காயிதின், முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழு, ஃபஇல்லம் தஸ்தத்ய ஃபஅலா முல்தஜின், முடியவில்லை என்றால் படுத்தாவது தொழு. படுத்து தொழுதாலும் தொழுகங்க. ஒருத்தர் படுத்து தொழுகிறார், தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த உம்மத்தில் பிறந்ததின் காரணமாக, நபியின் காரணமாக இந்த உம்மத்திற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சலுகை அது. தயம்மம் பயங்கரமா குளிருது, தண்ணியில கை வைக்க முடியல, செவுத்துல 2 அடி அடிச்சுக்கிறார். ஒழுவாங்க இது சொல்லுங்களா? செவுத்துல 2 அடி, முகத்துல 2 அடி, கையில 2 அடி, பள்ளிவாசல் போயிட்டே இருக்கிறார். ஃபஇல்லம் தஜித் மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன். நபி வந்ததால் கிடைத்த சலுகை என்ன தெரியுமா? அஸ்-ஸஈது தய்யிபு வதுல் முஸ்லிமி வ இல்லம் யஜிதில் மா 10 சினீன். 10 வருஷம் ஒருத்தருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மண்ணு தண்ணீர் என்றார்கள் பெருமானார். மண்ணுன்னு சொல்லாதீங்க, மண்ணு தண்ணீர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இதுவெல்லாம் நபியினுடைய சலுகைகள் நமக்காக கிடைத்தது. இந்த உம்மத்திலே நபி அவர்களுக்கு தெரியும் இந்த உம்மத்து எவ்வளவு பலகீனமானவர்கள். அதனால நீங்க தௌபா செய்யணும் நினைச்சா போதும், அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒரு காலத்தில் அழுக வேண்டும், அதற்கு பிறகு தான் தௌபா. நாம் தௌபா, பெருமானார் சொன்னார்கள் இந்த உம்மத்தில் தௌபா என்ன தெரியுமா? அந்நதமு தௌபத்துன். நான் பாவம் செஞ்சிட்டேனே நினைச்சிட்டா அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்கிறான். யாராவதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யா தவ்வாபு யா தவ்வாபு யா தவ்வாபு யா தவ்வாபு சொல்லவே தேவையில்லைங்க. நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு ஒரு நிமிஷம் மனசு நினைங்க, உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு. இந்த உம்மத்துக்கு நபி கிடைத்த, நபியின் மூலமாக கிடைத்த சலுகைகள்ங்க. இது யாருங்க சொல்லுவா இது? அதனால் நபியுடைய மீலாதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாரோடு பாசமாக நடக்குதல், எல்லாரோடு நேசமாக நடக்குதல். இதுதான் நபியினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான். நபியுடைய பழக்கங்கள் பண்புகளை பற்றி பேசுங்கள், அது போன்ற ஒழுக்கங்கள் யாரும் சொல்ல முடியாது. சையதுனா முஆத் இப்னு ஜபல், சையதுனா ஹுதைஃபா பின் யமான் நபியை பார்க்கின்றார்கள். நபி பொதுமக்களுக்கு மத்தியில் போய் கிணத்துல தாங்க குளிக்கணும். அன்னைக்கெல்லாம் பாத்ரூம் கிடையாது, டாய்லெட் கிடையாது. ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து வீரே புலா என்ற இடத்தில் தண்ணீரை ஊத்தி குளிக்க வேண்டும். நபி குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேருடைய பார்வை நபி மேல் பட்டுவிட்டது. ஹுதைஃபா பின் யமான் போனார்கள், ஒரு துணியை பிடிச்சு அப்படி நின்றார். நபி குளிக்கிறதை யாரும் பார்க்க கூடாது, நபி குளிக்கிறதை யாரும் பார்க்க கூடாது. அப்படி ஸ்கிரீன் பிடிச்சிட்டாங்க. கதவு இல்ல, டாய்லெட் கிடையாது, அன்னைக்கெல்லாம் பாத்ரூம் கிடையாது.
ஸ்கிரீன் பிடிச்சிட்டாங்க. இப்போ நபி குளிச்சுட்டு இருக்கிறாங்க, ஹுதைஃபா பின் யமான் ஸ்கிரீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நபி குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து அந்த ஸ்கிரீனை தான் வாங்கிட்டு ஹுதைஃபா பின் யமானை பார்த்து சொல்றாங்க, ஹுதைஃபாவை இப்போ நீ போய் குளி, நான் ஸ்கிரீன் பிடிக்கிறேன். யாராவது சொல்லுவோமா? நபியுடைய பண்பு பாருங்க. நீ எனக்கு என்ன செய்வையோ அதை நான் உனக்கு செய்வேன் திரும்பி. நீ எனக்கு துணி பிடிச்சல, இப்ப நான் துணி பிடிக்கிறேன், நீ போய் குளி. யாருங்க சொல்லுவா? யாராவது சொல்லுவார்களா? நபியுடைய பழக்கத்தை பாருங்கள். இதுதான் நபி அவர்கள் 23 ஆண்டுகள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பழக்கங்கள் தான் நபியினுடைய சலுகைகளாக இந்த உம்மத்திற்கு கியாமத் வரை வந்திருக்கிறது. இந்த வாழ்க்கை முறை பற்றி பேசுவதற்கு இது போன்ற மீலாது நபியினுடைய கூட்டங்கள் தேவை. அதனால் தான் இங்கே பெண்கள் எல்லாம் தன் தூக்கத்தை விட்டு வந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்களே. நீங்கள் நபியினுடைய ஒரு சுன்னத்தை கடைபிடிங்கள். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிற நேரம் கடந்து விட்டது. தொழுகை. நபி மரணிக்க கடைசி தருவாய். அடுத்த வாரம் புதன்கிழமை மரணிக்க போறாங்க. இந்த புதன்கிழமை கடைசியாக பள்ளிவாசலுக்கு வராங்க. ஹுசம் பின் அப்பாஸ், ஃபதுல் பின் அப்பாஸ் இருவருடைய தோல்ல கை போட்டுட்டு பெருமானார் அப்படியே காலை இழுத்துட்டு வராங்க பள்ளிவாசலுக்கு. புகாரினுடைய ஹதீஸ்ங்க. மீலாத நபி கூடுமான்னு கேட்குறீங்களே, சஹாபாக்கள் கிட்ட போய் கேளுங்க. தொழுகையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தொழுகையிலே நாங்கள் நபியை பார்த்து சிரிக்கின்றோம். தொழுகையில் சிரிச்சா தொழுகை பாத்திலுங்க, ஆனா நபியை பார்த்து சிரிச்சா தொழுகை கூடுங்க. வேற யாராவது பார்த்து சிரிச்சிங்கன்னா தொழுகை பாத்தில். சஹாபாக்கள் நபியை பார்த்து சிரிச்சாங்க தொழுகையில. நம்ம தொழுகை இல்லைங்க, சஹாபாக்களுடைய தொழுகை. வெண்ணி ஊத்தினாலும் கம்மி இருப்பாங்க. நம்ம காலில் எறும்பு கிடைச்சிச்சுன்னா டான்ஸ் ஆடிடுவோம் தொழுகையில். என்னங்க இவர் பரதநாட்டியம் ஆடுறாரு, இல்லை எறும்பு ஓடிச்சு தொழுகையில். சஹாபாக்களுடைய தொழுகை எப்படிங்க? சுட தண்ணி ஊத்திட்டாங்க சுபைர் பின் அவ்வாம் மேல, தோல் கீழே போகிறது தொழுகையில் இருக்கின்றார். என்ன தொழுகை பாருங்க. அது மாதிரி தொழுகையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் நபியை பார்த்து தொழுகையில் சிரிக்கின்றார்கள். அந்த பெருமானார் கூட முடியாமல் ஜமாத்துக்கு வந்து தொழுதாங்க. இன்னைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜமாத் வரதுக்கு. சயீத் பின் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய மருமகன் பிள்ளை, மன் ஹாஃபஸ அலா ஸலவாத்தில் ஹம்ஸி ஃபீ ஜமாஅத்தின், யார் இந்த உம்மத்தில் 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு பேணி தொழுவாரோ ஃபகத் மலஅல் பர்ர வல் பஹர இபாதத்தன், அவர் கடல் முழுக்க இந்த பூமி முழுக்க வணக்கத்தால் நிரப்பி விட்டார். கடல் எவ்வளவு சைஸ் யாருக்காவது தெரியுமா? இந்த பூமியுடைய லென்த் யாருக்காவது தெரியுமா? தெரியல. இது முழுக்க மண்ணெல்லாம் வச்சுக்க, எடுத்துருங்க, பில்டிங் எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஃபுல்லா நன்மை வச்சிருங்க. இவ்வளவு நன்மை உங்களுக்கு கிடைக்குமா? எப்போ? 5 நேரம் தொழுது விட்டார். அதனால இதுதான் மீலாது நபி. நபி அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள், தொழுகை சொன்னார்கள். அதனால் ஆஷிகானே முஸ்தபாக்களை நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். நபியினுடைய முகப்பத்தோடு போங்க. வெளியில போகும்போது நம்ம ஷாண்டாரா போனங்க, இஸ்ஸத்தோடு போனங்க. நம்மிடத்தில் எதுவும் இல்லை என்று நினைக்காதீர்கள். நமக்காக முஹம்மது ரசூலுல்லாஹ். பிலாலே ஹபஷியுடைய வீட்டில் என்னங்க இருந்துச்சு? போய் பார்த்தாங்க சஹாபாக்கள். பிலாலே ஹபஷியுடைய வீட்டில் கிடையாதுங்க, கூரை மட்டும்தான், படுக்கிற பாய் கிடையாது, தலவாணி கிடையாது. ஆனால் அந்த பிலாலே ஹபஷி வந்தார்கள் என்றால் உமர் பின் கத்தாப் எழுந்தார்கள், சொன்னார்கள், அந்த சையதுனா யா பிலால், எங்களுடைய தலைவர் நீங்கள் தான். என்னங்க தலைவர்? காசு இல்லை, பணம் இல்லை, ஏடிஎம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, போடுற ட்ரெஸ் இல்லை, ஏங்க எதுவும் இல்லை. ஆனால் எல்லாம் இருந்தது. ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களோடு இருந்தார்கள். அந்த முஸ்தபாவுடைய முஹப்பத் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யலாம். இன்னைக்கு நம்ம யாரையோ பார்த்து பயப்படுறோங்க. பயப்பட தேவையில்லை. ஏன்? நபியை விட்டு நாம் தூரமானால் நாம் பிறரை பார்த்து பயப்படுவோம். நபியோடு நெருங்கினால் நம்மை பார்த்து பிறர் பயப்படுவார்கள். அதனால் மீலாது நபியை கொண்டாடக்கூடியவர்களை நபியுடைய சுன்னத்தை கடைபிடிங்கள். நபியினுடைய வாழ்க்கையை முஹப்பத்தோடு இணைங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாலை மட்டும் ஊட்டாதீர்கள். பாலை ஊட்டினால் உடல் சக்தி வளரும். நபியுடைய முஹப்பத்தை ஊட்டுங்கள், ஈமான் வளரும். நீங்கள் பாலை கொடுத்தீங்க, பிஸ்கட்டை கொடுத்தீங்க, நம்முடைய பிள்ளைகள் காலையில் எழுந்தா பிஸ்கட், பால் கொடுக்கணுமே நைட்டே பாலை வாங்கி வைக்கிறீங்க, பிஸ்கட் சாப்பிடுவான பிஸ்கட் வாங்கி வைக்கிறீங்க. இதுவெல்லாம் உடலை வளர்க்கும். நபியுடைய முஹப்பத்தை கொடுங்கள், ஈமான் வளரும். சஹாபாக்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஈமானை கொடுத்தார்கள், முஹப்பத்தை கொடுத்தார்கள். அதனால் தான் அவர்கள் எதிரிகளுக்கு முன்னால் நிம்மதியாக நின்றார்கள். அதனால் அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸுடைய அல்லாஹ் இதை கபூலாக்கி கொண்டு வருடம் வருடம் எப்படி இதை நடத்துகிறோமோ அதே போன்று நடத்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொரு வருடம் போல இந்த வருடத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸிலே ஏற்படுகின்ற குறைபாடுகளை அல்லாஹு தாலா சரி செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையில் அல்லாஹ் இதை கபூலுடைய அந்தஸ்தை கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வாறு நடத்துகின்றார்களோ அந்த முஹப்பத்திலே நாம் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துகின்ற பாக்கியத்தை, நபியை பற்றி பேசி பேசி நம்முடைய ரூ போகின்ற பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. அந்த
நபியை பற்றி பேசுவது தான் நம்முடைய இபாதத்தாக இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்விடத்தில் காட்டுவதற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கிறது. அந்த இபாதத் நீங்கள் சுஹபத் எந்த இடத்தில் இருப்பீர்களோ அது கபூலாகும். மூசா அலைஹிஸ்ஸலாமோடு ஒரு சின்ன அசா இருந்துச்சுங்க, அது பாம்பா மாறிடுச்சு. ஃபைதாஹி ஐயத்துன் தஸா, மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட இருந்ததுனால கட்ட பாம்பா மாறிடுச்சுங்க. எப்படிங்க கட்ட பாம்பா மாறும்? சுஹபத்தை மூசா மாற்றியது. நீங்கள் மூசா நபியோடு இருந்தால் நீ கட்டையாக இருந்தாலும் பாம்பு தான் உனக்கு உயிர் கிடைச்சிரும். அதே போன்று நாம் நபியை விட்டும் தூரமாகி உயிரோடு இருந்தால் நாம் மையத். ஆனால் நபியை வைத்து நாம் நம்மோடு வைத்திருந்தால் நாம் மையத்தாக இருந்தால் நாம் தான் ஹை, நாம் தான் ஜிந்தாவாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எது நம்ம இடத்தில் இருக்கிறதோ இல்லையோ நபியினுடைய முஹப்பத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வருகின்ற நம்முடைய உம்மத்துகளுக்கு எதிர்காலத்திலே நபி அவர்களுடைய சலுகைகள் பயன்கள், நபியினால் இந்த உம்மத்திற்கு ஏராளமான பயன்கள் கிடைத்திருக்கிறது. நபிக்கு எந்த பயனும் இந்த உம்மத்தினால் கிடைக்கவும் இல்லை, அது தேவையும் இல்லை. நபிக்கு தேவை கஃபா பில்லாஹி ஷஹீதா அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹுக்கு நபி போதும், நபிக்கு அல்லாஹ் போதும், வேறு யாருக்கும் எதுவும் தேவையில்லை. நமக்கு தான் நபி தேவை, அல்லாஹ் தேவை. அல்லாஹ் அந்த நபிக்காக வாழ்ந்து மரணிக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய ஈமானை நபியினுடைய முஹப்பத்தோடு அதிகப்படுத்துவானாக. ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத்துடைய பாதைகளில் நாம் எல்லாம் செல்லுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய ஈமானிலே அல்லாஹ் ஜியாதத்தை தருவானாக. நம்முடைய உடலிலே அல்லாஹ் சிஹத்தை தருவானாக, சலாமத்தை தருவானாக, ஆஃபியத்தை தருவானாக. இந்த மூச்சும் பேச்சும் அல்லாஹுக்காக நபிக்காக இருக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப கண்ணியத்தை தருவானாக. இவருக்கு என்னென்ன ஹாஜாத்துகள் இருக்கிறதோ அல்லாஹ் அதையெல்லாம் கபூலாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.